மார்னிங் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தவங்களுக்கு பர்த்டேவா, அவங்க வந்துட்டு நிஞ்சா ஸ்டைலில் ஜெக்கே கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செல்லக்குட்டிக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேமு வில்லன்ஸ் லவ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு காலேஜ் முடிஞ்சு நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய வீட்டு போடல, உங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஸோ வந்துட்டு பெருசாக ஒன்றும் கண்டுக்கலாம் மாட்டாங்க. அந்த மாதிரி அப்பா ஆளுங்க வச்சுருக்காரு, பாடி கார்ட்ஸ். அவங்களெல்லாம் வந்து ஏமாற்றி கரெக்டாக கொடுத்து தான் ஓடி வந்துடுவீங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க தான் பிடிக்கும். ஃப்ரீயாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுறதுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி அடிமை மாதிரி இவங்க பாடி கார்ட்ஸோட தெரியறது பிடிக்காது. அதனால் இப்படி தான் எப்பயாச்சும் தனியாக ஓடி வந்துடுவீங்க. பட் உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு உங்கள் அப்பா வந்துட்டு எத்தனை வாட்டி சொன்னாலும் காதில் வாங்க முடியாது. ஆமாம், இவரை விட பெரிய ஆபத்து இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றுவீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு வாட்டி ஏமாற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக வந்துட்டு ஊர் சுற்றிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ அவங்களோட வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. அது பாதி தூரம் போனதும் ஸ்டாப் ஆகிடுது. ஐயோ என்னடா இது, ஸ்கூட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாத கமத்து போட்டெல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி பார்க்குறீங்க. ஒன்றும் தெரில. ஐயோ அப்படின்ட்டு சரி ஃபோன் எடுத்து அப்பாக்கா கால் பண்ணாலும் ஃபோனையும் காணோம். ஐயோ அங்கேயே விட்டு வந்துட்டோமா, விளங்கிரும். எதையாச்சும் மறக்கிறதே வேலையை வச்சுருக்கேன். இப்போ இந்த இதில் என்ன பண்ணுறது, நான் ரோட்டில் நிற்கிறேனே அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே முன்னே பின்னே பார்க்க திடீர்னு அந்த ரோட்டு சைடில் உள்ள மரம்லாம் இருந்து ஆடுற மாதிரி இருக்குது. என்ன பேய் இது வரப்போதா அப்படின்ட்டு கடவுளே எனக்கு காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பிச்சை கேட்டிருக்கணுமோ. ஐயோ இன்றைக்கின்னு பார்த்தா இப்படி சதி பண்ணணும். யாருமே வேற கூட இல்லைன்னு அப்படியே ஒரு மரண பீதியில் இருக்க. திடுன்னு அப்படியே வந்துட்டு இந்த ஃபேஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு ஷேடோ நிஞ்சாஸ் மாதிரி நிறைய பேர் கும்பலாக அப்படியே உங்களை அட்டாக் பண்ண ஓடி வர. ஒரு நிமிஷம் அவ்வளோதான் பதறி போயிடுறீங்க. ஆத்தாடி, சும்மா வந்தாலே பேதி ஆயிடுவேன், இதில் பேய் மாதிரி வரானுங்களே, உசுறு முக்கியம் பிகிலு, இன்னும் ஏண்டி நிற்கிற, ஓடுடி ஓடு அப்படின்னு மனசாட்சி உந்து பண்ணேன். அதுக்கு மேலே அங்கே நிற்கக்கூடாதுன்னு திடுன்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஓடுறீங்க அவங்க அதுக்கும் மேலே ஃபயராக வரானுங்க. தீ எங்கேருந்து இப்படி கற்றுக்கிட்டானுங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு எங்கே ஓடணும் தெரியாமல் கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடினாலும் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே பூந்தெல்லாம் இப்போ ஓட ஆரம்பிக்கிறீங்க. பயமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு இருட்டு வேற, அப்படியே கல் முள்ளெல்லாம் காலில் குத்த அப்படியே வந்து பதறி அடித்து ஓடிட்டுருக்கீங்க. தலை தெறிக்க உயிர் பொழைச்சா போதும், இவனுங்கிட்ட சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாதுன்னு மட்டும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்க. நீங்களும் ஓடி ஒரு இடத்துல போய் அப்படியே நின்றுறீங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. நாலா பக்கமும் நிறைய நாயெல்லாம் கத்துற மாதிரி இருக்குது. இவனுக்கு கிட்டே தப்பிச்சு போய் மிருகத்திட்ட மாட்டிடும் போல் அப்படின்னு பயந்துட்டு இருக்க. அவனுங்களும் உங்களை அணை கட்டிடுறானுங்க. ஸோ அப்படியே ரவுண்டு போட சுற்று போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. நம்ம அப்போ அவ்வளோ பெரிய டெரர் பீஸா, அந்த ஆள் சும்மா எப்போ பார்த்தாலும் உனக்கு ஆபத்துன்னு சொல்லும் போதெல்லாம் கூட நான் நம்பினதே இல்லையே. இப்போ தானே தெரியுது. ஐயோ டாடி, உன்னை போய் டம்மி பீஸு நினச்சேன், சரியான நாளாக இருந்திருப்ப போல், என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு அப்படியே முடிச்சுட்டு எதுக்கு இப்படி சடங்கு பண்ண போலே சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நேரத்துலையும் அப்படியே வந்துட்டு காமெடி பண்ண. அவனுங்களோ ஏய் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறானுங்க. ஸோ நீங்களோ ஹாத்தி இருக்கிற காண்டில் குத்திர போகிறானுங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயை நீங்களே திட்டிகிட்டு இருக்க. மனசாட்சியோட தனியாக அப்படி பேசிகிட்டு இருக்க. அவனுங்களோ அப்படியே அது எங்கே வச்சுருக்கா ஒழுங்காக சொல்லிடு. எதடா ஸ்கூட்டியா, அது அங்கேயே போட்டு வந்துட்டேனே. ஃபோனை கேட்குறாங்களோ, ஃபோனே கிட்டே இல்லைங்க. ஆமாம் அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ பார்க்க, ஏய் நான் விளையாட்டு பண்ணுறியா, அந்த கிறிஸ்டல் அது எங்கே? கிறிஸ்டலா அப்படின்னா நான் இந்த கிறிஸ்டலையும் வச்சு இல்லையே. இந்த கிறிஸ்டல் பாசிக்காரனுங்க இந்த தூரம் துரத்திட்டு வந்தானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அதெல்லாம் என்கிட்ட இல்லை, வேணா கடையில் வாங்கி தரேனே அப்படிங்கிறீங்க. என்ன நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோ அப்படியே வந்துட்டு கத்தி எடுத்து சொல்லுவோம், போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பயந்துட்டு ஐயோ எதை கேட்குறீங்கன்னே தெரிலங்க, ப்ளீஸ் நீங்கள் வேணா எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, நான் பொறுமையாக தேடி எடுத்து தரேன் அப்படிங்கிறீங்க. இவகிட்ட என்ன பேச்சு, போடுங்கடாவல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆளுக்கு வந்துட்டு உங்களை சுற்று போட. ஐயா ஒரு தேடிக்க இத்தனை பேர், இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா? இதெல்லாம் போங்காட்டும். நானே பச்சை மண்ணு, நான் ஒரு ஆள் அடித்தாலே படுத்துருவேன், இதில் இத்தனை பேர் வேணாங்க, பயமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே இப்போது உண்மையில சீரியஸ் புரிஞ்சுட்டு கதற ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவனுங்களும் உங்களை விடுற மாதிரி இல்லை, அப்படியே அட்டாக் பண்ண வர. சடனாக அவங்க மேலே எந்த இது படலை. ஆனால் கத்தியோட சவுண்ட் மட்டும், இந்த வால்லாம் வச்சுருப்பாங்க அந்த சவுண்டை மட்டும் நல்லா கிரிச்சுன்னு கேட்குது. மண்டையை பொழந்துட்டாங்களோ, பரலோகம் போயிட்டோமா, அதுதான் எந்த சத்தமும் கேட்கலையோ, நிசப்தமாக இருக்குது, சொர்க்கத்தில் இருக்கமா நரகத்தில் இருக்கமா அப்படின்னு யோசிச்சுட்டே கண்ணை முழிச்சா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தான் புயல் மாதிரி வந்து நிற்கிறான். அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக அவனும் கவர் பண்ணி தான் இருக்கான். அதே வந்துட்டு இந்த நிஞ்சாஸ் மாதிரி தான் இருக்கான். பட் யார் சாமி நீ, எனக்காக வந்திருக்கா, என்னை காப்பாத்தாங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் அப்படியே திரும்பி போங்க உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு இப்போது அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபைட்டெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் அடித்து போட்டான். நீங்களோ அப்பா
சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவன் கையை பிடிக்க அப்படின்னு அவங்க கையை உதறிட்டு அவன் பாட்டுக்க நைட் நேரத்தில் தனியாக வரக்கூடாது தெரியாது அப்படின்னு பேசிட்டு முன்னாடி நடக்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிறீங்க என்ன அப்படின்னு திரும்ப டக்குன்னு கிட்ட போய் அவன் அசந்த நேரத்தில் மூஞ்சில் போட்டிருப்பாங்க மாஸ்க்கு டக்குன்னு உருவிடு ஏய் அப்படின்னு அவன் பார்க்க ஃபேஸ் அப்படியே வாவ் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் பிடிங்கிட்டேன் உனக்கு அறிவு இல்லையா இந்த நேரத்தில் இப்படி வந்து நிற்கிற உங்கள் பெரிய வீட்டு பசங்கனால இப்படி தான் திமிரு அப்படி இப்படின்னு திட்ட ஆடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அதான் பார்ட்டி கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படியே வரும்போது சரி வீட்டுக்கு தனியாக போயிடலான்னு நம்பிக்கையில் வந்தேன் கடைசியில் இப்படி மாட்டுவேன்னு நினைக்கவே இல்லை ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க என்ன கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நீங்கள் புலம்ப அவனும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான் என் வீடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனை வந்துட்டு அவனோட வண்டி அங்கே தான் இருக்குது ஸோ அதில் வந்துட்டு உங்கள் வண்டியை டோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நீங்களும் அப்படிலாம் எனக்கு ஓட்ட தெரியாதே அப்படிங்கிறீங்க சும்மா உட்காரு நான் தான் டோ பண்ணிட்டு வரேன் அப்படிங்க கூட உட்காந்து போக முடியாது போல் அப்படின்னு அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க அது என்னமோ அந்த நேரத்தில் உங்களை உயிரை காப்பாற்றணும் அவனை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு அப்படியே அவனை ரசிக்கிறீங்க அவனுக்கும் அது தெரியுது ஸோ ஜேகே ஏய் அப்படின்னு ஒரு மிரட்ட அப்படின்னு பயந்து போய் பார்க்குறீங்க உன்னை தான் சொன்னேன் நான் கனவு கண்டுட்டுக்கா இப்படியே விட்டுட்டு போட்டுமா படுத்துருக்கணுங்க எப்போ வேணாலும் வந்து சொல்லலாம் அப்படின்றதோ தீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் உட்காந்துக்கிறீங்க ஸோ வந்துட்டு அவனே உங்களை டோ பண்ணி கொண்டு வந்து வீட்டிலோட இப்படி மாட்டு வண்டியில் வர மாதிரி வரத்துக்கு ஒன்றா ஜாலியாக உட்காந்து வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்க இட்ஸ் ஓகே அப்படிங்க உங்கள் பேர் அப்படிங்கிறீங்க அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற ப்ளீஸ் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போக சரியான சிடுமூஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாலும் ஆனாலும் என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டே வீட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க ஸோ வரும்போது பேசிகிட்டே இருந்ததில்ல அவன் கையில் வந்து மறுபடியும் அந்த மாஸ்க்கை பிடுங்கிருப்பீங்க அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு உங்கள் மூஞ்சிலெல்லாம் வச்சு பார்க்குறீங்க ஒரு மாதிரி கிளிப்பாக இருக்குது ஸோ அப்படியே அந்த மாஸ்க்கை எடுத்துகிட்டு போய் ஆனாலும் இவ்வளோ கோவப்படக்கூடாது ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க இவன் யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இவனை பற்றி இப்போ தெரிஞ்ச ஒரே விஷயம் இவன் வந்துட்டு நல்லா ஃபைட் பண்ணுறான் இவன் வந்து நிஞ்சா ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இதை சொல்லி கொடுக்குறாங்க எங்கே இருக்குது இந்த மாதிரிலாம் தேடும் போது ஆஸ் யூஸ்வல் நம்ம தேடினா கிடைக்காது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாஸ்டராக இருக்கான் அவன் வந்துட்டு இதை வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்கிறதும் தெரிய வருது ஸோ அவ்வளோதான் நீங்கள் இவரே தான் ஹே கூகுள் ஆண்டவர் ரொம்ப தேங்க்ஸ் நம்மளால் பெரிய ஆளாக இருப்பார் பலருக்கு பழங்கால ஸ்கூல் இன்னும் நடத்திட்டு இருக்காரா அங்கே போய் உடனே சேரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் எடுத்துகிட்டு அங்கே போய் நிற்க அவனும் ஒரு பார்வை தான் பார்க்க ஹே மாஸ்டர் அப்படிங்க இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான் அது பார்த்தா தெரில உங்களோட சிசிஐயாக சேர வந்திருக்கேன் இங்கே உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் எடுக்க முடியாது ஏன் மாஸ்டர் நான் என்ன பண்ணேன் இப்போ ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிருங்க இங்கே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிடு அதுதான் உனக்கு நல்லது ஏன் உனக்கெல்லாம் சொல்லித்தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் என்ன மாஸ்டர் நேற்று நீங்களே பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அத்தனை பேரும் அட்டாக் பண்ண முடியாட்டியும் ஏதோ உயிரை காப்பாற்றிக்க ஓடுறதுக்காக எனக்கு ஸ்ட்ரென்த் வேணாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் இந்த பாவி மேலே கருணை வைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்களும் என்ன சீனை போட்டாலும் அவனும் ஒரு முறையோட இங்கே பாரு உனக்கு அதெல்லாம் வராது ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு விரட்டி தான் விடுறான் சரியான சிறுமூச்சு அப்படின்ட்டு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமையா இந்த பக்கம் ஸ்வீட்டி அவர் தான் முடியாதுங்கிறலாம் அடிச்சு கடிச்சிட போகிறார் வாடி போவோம் பயமாக இருக்குது அவரை பார்த்தாலே முரட்டுத்தனமாக தெரியுது அப்படின்னு அவளுக்கு பயப்பட அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடி அவர் சும்மா நம்மளை விரட்டுறது பார்க்குறாரு அப்படிலாம் விடக்கூடாது இங்கே என்ன பாய்ஸுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாராமா பெரிய இவர் நான் இங்கே சேர்ந்தே தருவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருக்கீங்க அவனோ ஒன்லி பாய்ஸ்னா கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக தள்ள ஸ்வீட்டிமியாவும் இந்த அசிங்கம் தேவையா வாடி போயிடலான்டாலும் முடியாதுடி இன்றைக்கி அவரை சம்மதிக்க வைக்காமல் நான் வரமாட்டேன் இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிறீங்க அங்கே இருக்க குட்டி வாண்டிஸுங்க கூடலாம் பேசிக்கிட்டு அதுங்கெல்லாம் வந்து அவங்ககிட்ட தான் வந்து கற்றுக்க வருதுங்க ஸோ அதில் ஒருத்தனை ஹே உன் பேர் என்ன அப்படிங்கோ அந்த அவனு திரும்பி உங்களை பார்த்து பேர்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறான் டி என்னடா இப்படிலாம் சொல்லாமா அப்படின்னு சாக்லேட்லாம் கொடுத்து இப்போ சொல்லு கண்ணா உன் பேர் என்ன அப்படின்ட்டு அவனை ஐஸ் வைக்க இப்போ எதுக்கு எனக்கு இந்த ஐஸ் ஒன்றும் இல்லை மாஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கத்தான் அப்படியா சரி ஆமாம் ஏக்கா நீங்கள் இவ்வளோ விடாப்பிடியாக அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அது சண்டை போடணுண்டா அதான் பெண்கள் தைரியமாக இருக்கணும்ல அதுக்கு சொல்லித்தர மாஸ்டர்கிட்ட போக வேண்டியதானாக்கா அதான் இவர் சொல்லித்தர மாட்டேங்கிறாரே அப்படின்னு அவங்க கேட்க டி நீ வேற இப்போயே ஒருளோட மண்ணலி கொட்டாதடா எப்படியும் மாஸ்டரை சம்மதி வைக்க வச்சிருவேன்டா அப்படின்னு அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வந்து பார்க்குறதும் அப்புறம் ஓடி வந்து உங்ககிட்ட அவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறாங்களாம் சொல்ல ஓ அங்கே இருக்காரா இது பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு இருக்கிற இடத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க
ஸோ அங்கே இருக்க குட்டீஸுங்க கிட்ட நீங்கள் பழக்கப்படுத்திக்கிறீங்க. ஸ்வீட்டி மியாவையும் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் மட்டும் அந்த இடத்த சுற்றி சுற்றி வரீங்க. ஜங்கு கோகுல் மறைச்சி நீ இன்னும் போகலையா அப்படின்றாலும் உங்களுக்கு என்ன உள்ளே வந்தால் தான் அது திட்டுறீங்க. இது ஒன்றும் உள்ளலையே, நான் அகாடமிக்கு வெளியே தானே நிற்கிறேன், இங்கே கூட நிற்கக்கூடாதா, நான் என்ன உங்களை வந்து டிஸ்டர்பாக பண்ணுறேன், நான் பட்டு தானே ஓரமாக நிற்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து நகர மாதிரி இல்லை. ஸோ அப்பப்போ வந்து மாஸ்டர் கொஞ்சமாவது மனசு இறங்குங்களேன் அப்படின்னு கெஞ்சாத குறையாக கெஞ்சாகணும். நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றுறான். மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் அப்படின்ட்டு விடாமல் நீங்கள் ஓகே சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன் அப்படின்னு நின்றுறீங்க. அவனும் எவ்வளோ நேரம் நிற்கிற கால் வலிக்கும்போது தானாக ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போக. பட் நீங்களோ சரியான பிடிவாதக்காரி, சின்ன வயசுலேருந்து அப்படி தான். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி நீங்களா நான் அப்படின்ட்டு அங்கேயே தான் நிற்கிறீங்க. நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு பயங்கரமாக மழை வர மாதிரி இருக்குது. ஜெகே அப்படியே விண்டோ வழியாக பார்க்குறான். அப்பயும் அங்கே தான் நிற்கிறீங்க. இவளுக்கு ஆனால் ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நில்லு எனக்கு என்ன மழை வந்தால் அங்கேயே நலை அப்படிங்கிற மாதிரி விட்டுறான். நீங்களும் அங்கேருந்து அசையவே மாட்டேங்கிற மாதிரி தான் நிற்கிறீங்க. ஆனாலும் பயமாக இருக்குது. அவ்வளோ பெரிய அகாடமி, அந்த வாசலில் நின்றுட்டுருக்கீங்க. இருட்டாக ரொம்ப பயம். மழை வேற இப்போ அடித்து ஊற்ற ஆரம்பிக்குது. இடினாலே பயம். அம்மா இல்லாமல் சின்னதுலேருந்து வளர்ந்தனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அதனாலே ரொம்ப வந்து பயந்து போய் தான் இருக்கீங்க. உங்களுக்கும் நடுக்க எடுத்துக்கிச்சு. அப்படியே வந்துட்டு நின்றுட்டே இருந்தீங்க. அப்படியே அந்த மலையில் பயத்தில் மயங்கி விழுந்துடுறீங்க. ஸோ ஜங்குக்கோ அப்பப்போ திறந்தா பார்த்துட்டு இருந்திருப்பான். மலையில் கூட நிற்கிறத பார்த்து இவ்வளோ அப்படின்னு நான் கோவம் வந்தாலும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவளே நினைஞ்சா ஓடிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பான். பட் இவ்வளோ பிடிவாதமாக இருப்பீங்கன்னு அவன் நினைக்கவே இல்லை. மார்னிங் எழுந்து அவன் எப்போவுமே ஏர்லி மார்னிங் வந்துச்சு. அவனுக்கு நைட்டெல்லாம் தூக்கல. அப்பப்போ திறந்து கதவை பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அவனும் அப்படியே வந்து மறுபடியும் திறந்து பார்க்கும்போது உங்களை காணோம், வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக படுத்தூங்கி ஏர்லி மார்னிங் எழுந்து வெளியில் வரும்போது தான் பார்த்தா நீங்கள் தான் மயங்கி விழுந்துட்டீங்களே. ஸோ மலையில் நனைஞ்சு மயங்கி கிடக்குறீங்க. அவனும் குடுக்குன்னு ஓடி வந்து ஷூட் இவ போவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கையில் தூக்க உங்கள் உடம்பெல்லாம் நெருப்பாக கொதிக்குது. அறிவே இல்லை முட்டாள் முட்டாள் அப்படின்னு திட்டிக்கிட்டே உள்ளே கொண்டு போய் உங்களை படுக்க வச்சு அவனே உங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டும் செய்து பார்க்குறான். அவனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ வந்துட்டு அப்படியே பார்க்குது எவ்வளோ காய்ச்சல் அட்டங்குற ஆளாக போகிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவனுக்கு. ஸோ கண்ணை முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு எல்லா சேவையும் அவன் தான் செஞ்சு சூப்லாம் வந்து மேலே சாய்ச்சி வச்சு அப்படியே கொடுத்துருப்பான். அப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்து இப்போ படுத்து கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க. ஸோ ரெக்கவர் ஆகுறீங்க. கண்ணை முழிச்சா அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான் ஜங்குக்கு. ஸோ பசங்களாம் கூட வந்துட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்க ஒர்க்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுங்களுக்கு என்ன பண்ணணுமோ அவனுங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு தான் இங்கே உட்காந்துருக்கான். ஸோ உட்காந்துருக்கும் போது உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்க பசங்களாம் என்னடா இது அதிசயமாக இருக்குது, அந்த அக்கா இப்போ வீட்டுக்கே போகலையா ஆடின்னு ஆளாளுக்கே பேசிகிட்டு இருந்தாலும் ஜங்குக்கு பயந்து எல்லாம் வந்து அவனுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ அப்பப்போ வந்து இந்த குட்டீஸுங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, எட்டி எட்டி பார்த்துட்டு தான் போயிட்டுருக்குதுங்க. இன்னும் இந்த அக்கா முழிக்கலோடா பாவம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் மெதுவாக இப்போ தான் கண்ணவே திறக்க முடியல, ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே மெதுவாக கண்ணை திறந்தா முன்னாடி அவன் அப்படியே உட்காந்துக்கிறத பார்த்து ஆத்தி என்ன இப்படி முறைச்சிட்ருக்காரு அப்படின்ட்டு மாஸ்டர் அப்படிங்க அப்படின்னு கிட்ட வந்து உங்களுக்கு எழுந்திருக்க ஹெல்ப் பண்ணுறான். எழுந்தெல்லாம் நின்று இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறான். நான் ஓகே மாஸ்டர் சொல்லி முடிக்கல பொலின்னு ஒரு இது ஒரு அறை. அந்த அறையில் திருப்பி நீங்கள் அப்படியே மயங்கி உள்ள ரேஞ்சுக்கு போயிடுறீங்க. அப்படியே உங்களை திருப்பி பிடிச்சி கைப்பிடிச்சி ஏய் ஒரு வாட்டி சொன்னால் அறிவில்லை, எதுக்கு இங்கேயே சுற்றி சுற்றி வர, நான் தான் சொல்லிட்டேன்ல பாய்ஸுக்கு மட்டும்தான் சொல்லி தருவேன், கேர்ள்ஸுக்கெல்லாம் சொல்லி தர முடியாது, வெளியே போ, சும்மா என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு கத்துறான். விடுங்க மாஸ்டர், உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, நான் பாட்டுக்க தானே வெளியே நிற்கிறேன், உள்ள வரல. இப்போ நானாக வந்தேன்னா நீங்கள் தானே தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு அப்படியே தேம்பி அழக. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய் அடிங்க, என்னை யாருமே இது வரைக்கும் அடித்ததே இல்லை தெரியுமா, எனக்கு அம்மா கூட இல்லை தெரியுமா அப்படின்ட்டு அம்மா உன் கூடயே நான் வந்திருக்கலாம், எனக்கு யாருமே என்னை பிடிக்கல போல இருக்குமா, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அலறிங்க. ஒரு மாதிரி ஆயிடுது. ஏய் இங்கே பாருமா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா, ஏதோ கோவத்தில் நைட்டெல்லாம் அப்படி நின்றுட்டு இருந்தேன்னு, மழையில் அப்படி நின்றுட்டுருக்கே, ஏதோ நானா என்ன தானே கேட்பாங்க, என் அகாடமி முன்னாடி இப்படி நின்று உனக்கு ஏதோ ஒன்றா. சரி மாஸ்டர், ஆனால் எனக்கு இதை கற்றுக்கணும் ப்ளீஸ், என் உயிருக்கு ஆபத்துன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல, எங்கே போனாலும் கற்றுக் கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்க அளவுக்கு இருப்பாங்களா தெரியல. நீங்கள் அடித்ததில் கூட எனக்கு உங்கள் மேலே கோபம் வரல, ஏன்னா அதில் கூட எனக்கு அக்கறை இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு அப்படியே அவனையும் பார்க்குறீங்க. அதாவது ஒரு அம்மாவை அவனுக்குள்ளே நீங்கள் தேடுறீங்க இது உணர்வு. ஏன்னா அவங்க உயிரை காப்பாற்றிருக்கால, அம்மா உயிர் கொடுத்தாங்கன்னா இவன் காப்பாற்றிருக்கான், அந்த இடத்துல நச்சு நின்றுட்டான். ஸோ நீங்கள் யாருமே அடுத்தவங்களை காப்பாற்ற வருவாங்க, ஆனால் அத்தனை பேர் கத்தியோடு நிற்கும் போது வருவாங்களாங்கிறது யோசிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆவரேஜ் இல்லை ரொம்ப ரொம்ப நார்மலான பொண்ணு, எனக்கு இதெல்லாம் வருமா தெரியல, ஆனால்
ஆனால் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர் அப்படின்னு கெஞ்சுறீங்க. அவனும் நீ கிளம்பு, உங்ககிட்ட இதுக்கு மேலே பேசினா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி உங்களை விரட்டி விட்டாலும் நீங்களும் அப்போதைக்கு போயிட்டு திரும்பி வந்து மாஸ்டர் அப்படின்னு தான் நிற்கிறீங்க. அவனுக்கும் தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இவளை விடவே மாட்டாப்பல இவ அப்படின்ட்டு. சரி இப்போ என்ன உனக்கு பண்ணணும்? அப்பா மாஸ்டர் ப்ளீஸ் எனக்கு இந்த ஃபைட்டெல்லாம் சொல்லிக் கொடுங்க மாஸ்டர் ப்ளீஸ், இந்த நிஞ்சா டெக்னிக் அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் எதுவும் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் ப்ளீஸ் மாஸ்டர் அப்படின்னு கேட்க வேறு வழி இல்லாமல் நீங்கள் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறனால சரின்னு ஒத்துக்கிறான். அவங்களுக்கும் சந்தோஷம் தாங்கலை. அந்த குட்டீஸுங்கெல்லாம் கூட உங்களோட இப்போல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்க, நீங்கள் டெய்லி வரதில்ல. அவனுங்களும் ஹை ஜாலி அக்காவும் நம்ம கூட வராங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பெரிய பசங்களாம் கூட வந்துட்டு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறானுங்க. ஸோ ஜாலியாக இருக்குது. அவங்க ஏஜில் உள்ள பசங்களும் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி மார்க்கமாக தான் பார்க்குறானுங்க. ஏடாது இது வரைக்கும் இங்கே எந்த பொண்ணும் வந்ததில்லை, இப்போ புதுசாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவனுங்களோட லுக்கு. சரி ஓகே, நமக்கும் வந்துட்டு எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது, வறண்ட பாலைவனத்தில் ஏதோ ஒருத்தியாவது இருக்காளுங்கிற மாதிரி தான் நீங்களும் ஹாயாக குதிச்சுக்கிட்டு எப்படியோ உள்ளே சேர்த்துக்கிட்டான் அப்படின்ட்டு ஜாலியாக வர. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு இங்கே ஃபைட் பண்ண முடியாது, நான் கொடுக்கறதான் போடணும் அப்படின்ட்டு அவனுங்கெல்லாம் இப்படி யூனிஃபார்ம் போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி பிளாக் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க இது என்னடா எந்த பக்கத்துலேருந்து எப்படி முடிச்சு போடுறேன்னு தெரியல, கசகுசான்னு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த சின்ன பசங்க கிட்டே போய் கேட்க அக்கா எங்களுக்கே பெரிய அண்ணா தான் கட்டி கொடுவாங்க அப்படிங்க. ஐயோ அப்படின்னு பார்க்குறீங்க. பெரிய பசங்களும் வந்து என்ன ரெடியா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறானுங்க. நீங்களாடா இதெல்லாம் கட்ட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்க ஜங்குக்கோ அப்படின்ட்டு அங்கே வரான். இப்போ நீங்கள் மாஸ்டர் அப்படின்னு பார்க்க உள்ளுக்குள்ளே டிஷர்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்படின்றதும் அப்போ இதை மேலே போடு அப்படின்னு சொல்லி மேலே வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் நீயே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பாடான் இருக்குது. அந்த பசங்களும் சாப்பாடை போச்சுங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி மாஸ்டர் அப்படின்னு நகர்ந்துடுறானுங்க. ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு எழுப்பி கூட்டிகிட்டு போகிறானுங்க. நீங்களும் வந்துட்டு மாங்குன்னு மலையில் ஓடிட்டுருக்கீங்க. ஸ்வீட்டிமியாவும் எள்ளு தான் காயணும், எலிப்புழுக்கு ஏண்டி காயணும், நாங்கள் ஏண்டி அப்படின்னு அவளுங்க கொட்டாய் விட்டுட்டு ஏண்டி படுத்துற அப்படிங்கிறாளுங்க. இப்படி தான் தூங்கி விளையாதிங்கடி, அப்புறம் என்னால் செய்ய முடியாதுல்ல. ஐயோ மச்சான் உனக்கு புரியவே மாட்டேங்குது, இங்கே கற்றுக்க வேண்டியது நீ, நாங்கள் இல்லடி விட்டுறடி, நாங்கள்லாம் என்னைக்கிடியே 5 மணிக்கு எழுந்திரிச்சோம், எங்களுக்கு ஏர்லி மார்னிங்கே 10 மணிடி, சாவடிக்காதடின்னு அவளுங்க புலம்பாத குறையா புலம்ப நீங்கள் காதலே வாங்கிக்காமல் அதெல்லாம் முடியாது, நான் எல்லாம் பண்ணல நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சனி நம்மளே போட்டு உயிரெடுக்குதுன்னு பின்னாடியே அவளுங்களும். ஆனாலும் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் குறிக்கிறதுலாம் தூக்கிட்டு வந்திருக்காளுங்க. ஸோ அந்த பசங்களுக்கு கொடுத்து அவங்களும் உட்காந்துங்க. அந்த பசங்களும் பாவம் அந்த அக்கா நீங்கள் இப்படி தின்னுக்கிட்டு இருக்கீங்க, அட போங்கடா அங்கிட்டு, அவளை யாரா கஷ்டப்பட சொன்னா லூசு பயபில், அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, அவளுக்கு அவங்க அப்பா ஊன்னு சொன்னால் அவ்வளோ பாடி கார்டு நிரப்புவார், இந்த லூசு என்னமோ இதுதான் எல்லாம் பண்ண போகிற மாதிரி வந்து நிற்குது, வேலைக்கே ஆகாது, எப்படியும் 10 நாளில் ஓடியாந்துருவா. சரி எங்கள் ஃப்ரெண்டை கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக எங்களுக்கு தெம்பு வேணாம், அட பாவீங்களா நீங்களாம் ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தந்த குட்டி பசங்களும் வந்துட்டு உங்ககிட்ட அக்கா இப்படிக்கா அப்படிக்கான்னு சொல்லி கொடுக்குறானுங்க. உங்களுக்கு ஒன்றும் வந்த பாடு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இதே வந்துட்டு மலையிலேருந்து ஏறவும் இறக்கவும் இதையே வச்சு சாவடிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே பாரு நெஞ்சா ஆகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, இப்போவும் சொல்கிறேன் உன்னால் முடியாது போயிரு அப்படின்னு தான் ஜங்குக்கு அப்பயும் சொல்ல முடியாது மாஸ்டர், என்னால் எல்லாம் முடியும், நான் ட்ரை பண்ணுறேன், சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அப்படியே மூச்சு வாங்க நிற்க உங்களை அப்படியே பார்க்குறான். சரி ஓகே, இதுக்கு மேலே நீயே சொன்னாலும் உன்னை விடுறதில்லங்கிற மாதிரி அவனும் ஒரு பார்வையை பார்த்துட்டு இங்கே பாரு உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், நிஞ்சாக்கு பொதுவாக எதிரிங்கிறவன் எதிரி இல்லை, அவனோட எதிரியே அவன் தான். என்ன இவர் எனக்கெல்லாம் தெளிவாக பேசினாலே புரியாது, தெளிவாக குழப்புறாரே, புரியல மாஸ்டர் அப்படின்னு நீங்கள் திருத்தணும் முழிக்க. அதாவது ஃபஸ்ட்டு உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணு, அப்போ தான் அடுத்தவங்கள பார்க்க முடியும். இது அதுக்கு மேலே குழப்பமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா உன் நிழல் அதை நீ பிடிக்கணும். நிழலை பிடிக்கணுமா? யார் சாமி ஒரு வேளை லூஸாக இருப்பாரோ, தெரியாதனமா பெரிய மாஸ்டர் நினச்சிட்டோமோங்கிற மாதிரி ஸ்வீட்டிமியாவும் இங்கே 2 பேரும் அந்த பைத்தியத்துக்கு ஒன்றும் புரியல பாருன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் புரிஞ்சாக்கா அப்படின்னு அந்த பசங்க கேட்க நீங்கள் வேறு எங்களை வாராதீங்கடா அங்கே பாருன்னு சொல்லி திருப்பி விட்டுறாளுங்க. ஸோ அந்த பசங்களும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்க. இப்போ நீங்களோ திருன்னு மாஸ்டர் அப்படின்னு பார்க்க இங்கே பார் இந்த மரம் இல்லை, அந்த மரம் இதை சுற்றி ஓடணும் நீ, அதாவது உன்னோட நிழல் இருக்குல்ல அது உன்னை தாண்டி ஓடாமல் நீ அதை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுட்டு ஓடு. இவ்வளோதானா ஜுஜுப்பி, இதுக்கு வேறு நிலாவில் ஆயா வடை சுட்ட கதையெல்லாம் சொல்லி குழப்பி விட்டுட்ருக்கீங்க. இப்போ பாருங்க அப்படின்னு அவனும் கையை கட்டிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்ருக்க. நீங்களும் அசால்ட்டாக செய்வேன் அடிக்கிற மாதிரி ஸ்வீட்டி மேட்டை பார்த்தீங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு வர அவளுங்களும் பார்க்க தானே போகிறோங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. நீங்கள் மரத்துக்கு முன்னாடி அப்படியே வந்து நிற்கிறீங்க. வந்துட்டு சரி மாஸ்டர் ஓடவா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு அவன் சொன்னதும் ஓடுறீங்க நேரம் தான் போகுதே தவிர அந்த அந்த நிழலில் உங்களால் பிடிக்கவும் இல்லை, உங்கள் கண்ட்ரோலில் வந்து வரமாட்டேங்குது, உங்களுக்கு நேராக நிழலே இல்லை. அது வந்துட்டு சூரியன் எந்த அளவுக்கு நகருதோ அப்போ மாறும்ல. ஸோ அது வந்துட்டு அதோட இது வந்து மாறிக்கிட்டு தான் இருக்குது, ஷேடோ ஒவ்வொரு பக்கம் விழுகுது. உங்களுக்கோ அடச்சை என்னடா இது என்ன பண்ணாலும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட மாட்டேன் இல்லடி
ஏ ஹீரா, இதுக்கெல்லாம் நீ சோர்ந்து போயிடக்கூடாது. இவர் வேற குறுகுறுன்னு பார்க்குறாரு. ஓடுறி ஓடு. காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்த ஓட்டம் சாயந்தரம் 6 மணி ஆகி நிப்பாட்டாமல் ஓடிட்டுருக்கீங்க. ஸோ மூச்சு தான் அப்படியே நாக்கு தள்ள அப்படியே ஓடிட்டுருக்க. ஸ்வீட்டிமியாவும் 2 பேரும் பார்த்தாலே பாவமாக இருக்குது. யார் விட்டு பிள்ளையோ இப்படி கஷ்டப்படுதுங்கிற மாதிரி. அடியே இப்பயும் உனக்கு கெட்டு போக்கல, வாடி ஓடிடலாம். எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, உன்னால் முடியாதுடி அப்படின்னு இருக்க. நேவர், என்னால் முடியாதா? முடியும், பண்ணுவேன், பண்ணி காட்டுவேன் அப்படின்ட்டு இருக்கீங்க ஜங்குக். அதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களே கிளம்பு அப்படிங்க. முடியாது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கரெக்டாக ஓடிடுறீங்க. ஸோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்க அவனுமே ஒரு நிமிஷம் ஷாக்காக தான் பார்க்குறான். உங்களால் முடியாதுன்னு நினச்சிருப்பான். பட் உங்ககிட்ட பிடிவாது அதிகம்ல. ஸோ செஞ்சு காட்டிட்டீங்க மாஸ்டர். இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து அப்படியே பெருமையாக நிற்க. அவனும் இது ஜஸ்ட் பிகினிங் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் அசால்ட்டா. சே, ஒரு பாராட்டுனா என்னவா சிடுமோச்சு அப்படின்ட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஸ்வீட்டிமியாவும் மச்சான் முடியல போகலாமா? ஏண்டி ஓடினது நான், உங்களுக்கு முடியலையா அப்படின்னு நீங்கள் மூச்சு வாங்கி கேட்க, அதை பார்த்தே எங்களுக்கு டயர்டாகிடுச்சிடி அப்படிங்கிறாளுங்க. சரி மச்சான் வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது உங்களுக்கு. ஸோ வந்துட்டு நைட்டு நீங்கள் வந்துட்டு நான் இங்கேயே தங்கி தான் கற்றுக்குவேன், வீட்டுக்கே போகலன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்டே வந்து சொல்லிட்டு தான் வந்துருப்பீங்க. ஸோ அவருக்கு பயமாக இருந்தனால ஆளுங்களை அனுப்ப. எங்கள் ஜங்குக்கு வந்து அவனுங்களை முறைச்ச முறையில் எல்லாம் ஓடி போயிருப்பானுங்க. அடித்து கை காலை தனியாக போட்டுரும், ஓடிடுங்கடா, இங்கே எனக்கு என்ன மீறி என்ன பாதுகாப்பு போகடா அப்படின்னு சொல்லி வெண்ணைங்களான்னு அனுப்பிவிட. அவனை பற்றி வந்து உங்கள் அப்பா நல்லா தெரிஞ்சுக்கிட்டனால சரி பாதுகாப்பாக தான் இருக்கா பொண்ணுன்னு விட்டுறாரு. ஸோ இங்கே நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸ்வீட்டிமியாக வீட்டுக்கு கிளம்பிட்டாளுங்க. நீங்கள் தான் வந்துட்டு ஜங்கு கூட இருக்கா. அவனும் சமைச்சு கொண்டு வந்து உங்களுக்கும் தரான். சாரி மாஸ்டர், கால் பயங்கரமாக வலிக்குது, அதான் நான் ஏதாவது ஆர்டர் போடலான்னு நினச்சேன், நீங்களே கொண்டாடிங்க, தேங்க்யூ மாஸ்டர் அப்படிங்க. கண்டதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்க. கஷ்டமாச்சே, நெஞ்சா ஆகுறதுனா ஈஸி இல்லை அப்படின்னு மறுபடியும் சொல்ல. ஆனால் ஒன்றா இதை சொல்லிடுவார். சரி வாய் ஓவராக பேசினா கழுத்தை பிடிச்சி தள்ளிட போகிறாருன்ட்டு. சரி மாஸ்டர் அப்படின்றீங்க. அப்புறம் அவன் கொடுக்கறத கொஞ்சம் மூஞ்சி கோல்னால வேறு வழி இல்லைன்னு அதே சாப்பிட்றீங்க. அவனும் உங்களை ஒரு ஓரக்கடையால் மட்டும் பார்த்துட்டு அவங்க கூடயே சாப்பிட்றான். 2 பேரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதும் இந்தா இது பெயின் கில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்மெண்ட்டை கொடுக்குறான். மாஸ்டர் நீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் வேணுமா எடுத்துகிட்டு போயிடுவா. ஐயோ வாய் சும்மா தோழடி எடுத்துகிட்டு போயிட போகிறான் அப்படின்ட்டு தேங்க்யூ மாஸ்டர் வாங்கிக்கிறீங்க. ஸோ நைட்டு காலில் வந்துட்டு நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு காலை நீட்டி படுத்துடுறீங்க. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, வலியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருக்குது. அப்படியே நான் நைட்டு போக மறுநாள் காலையில் உங்களை வந்து ஜங்கு கிளப்ப நீங்களாம் நல்லா கும்பகார கசி சிஸ்டம் மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். அவனும் மூஞ்சில் பொழிச்சிட்டு தண்ணியை ஊற்ற தீ அப்படின்னு வந்து உட்காருங்க. என்ன தூக்கமா போகலாமா அப்படிங்கிறான். எங்கே மாஸ்டர் அப்படின்னு பார்க்குறீங்க. இன்றைக்கி ட்ரைனிங் வேணாமா, அப்போ கிளம்புறியா? நான் இன்னும் துரத்துறதுலேயே இருப்பீங்களா? இருங்க மாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் கிளம்பி வந்துடுற அப்படின்னு குடுன்னு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் போய் வந்து அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கிட்டே கொட்டாய் அப்படின்னு விட்டுக்கிட்டே வெளியில் வரீங்க. அந்த பசங்களாம் உங்களை பார்த்து அப்படின்னு சிரிக்கிறானுங்க. என்னடா நக்கலா அப்படிங்கிறீங்க. அக்கா ஒரு நாளைக்கே இப்படியா, எப்பட்றா நீங்களாம் சமாளிக்கிறீங்க? அக்கா நெஞ்சு ஆகிறது நிறுத்துங்கடா. இந்த டைலாக் எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு. அவ்வளோ சாதாரண தானே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி எந்த மலையில் தொங்க விட போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு மாதிரி ஆயிடுச்சு நம்ம பொழப்பு அப்படின்னு புலம்பிக்கிட்டு தான் போகிறீங்க. ஸோ இப்போ ஸ்வீட்டிமியா கூட சேர்ந்து ஆரியன் ட்ரையான் கூட வந்து நிற்க எல்லாம் அவங்களை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. நான் என்ன வித்தையாடா காட்டுறேன், இவனுங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நாங்கள் தான் சொன்னோம், இவனுங்க வந்து பார்த்தே ஆகணும்னு வந்துட்டானுங்க. யூஆர் கிரேட், நீ இந்த மாதிரி பண்ணி அப்படி இப்படின்னு அவங்க பாராட்ட. நீங்களாம் பாராட்டுறீங்க, அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சரி விடு மச்சான், இன்றைக்கி ஏதாவது செய்ய சொல்லுவார்ல, செஞ்சு அசத்திரு, கண்டிப்பாக பாராட்டுவார், அதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போக அங்கே போனால் இந்த மலையில் தான் அந்த மலைக்கு கயிறை கட்டி வச்சுருக்கான். என்னது இது, இந்த பாலம் எதுக்கு அப்படிங்கிற பார்த்தா அக்கா நல்லா பாருங்கள், அது பாலம் இல்லை கயிறு. கண்ணை கசக்கிட்டு பார்க்குறீங்க. தீ ஆமாடா, இது எதுக்கு? இதில் தாக்கா நடக்க போகிறோம். நடக்க போகிறோமா, எது வேண்டுதலாடா அக்கா, இது ஒரு ட்ரைனிங் ஏத்தே. இப்போ அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்க இது வரைக்கும் இந்த கம்பத்து மேலே ஏறி நடப்பாங்களேடி, ஆடுறாராமான்னு காசெல்லாம் போட அப்போ பார்த்துருக்கோண்டி. இப்போ தான் ரியலாக பார்க்க போகிறோம். அதுவும் எந்தாண்டி துயரம். சரி போ அப்படிங்கிறானுங்க. அப்படிங்க டே இதில் ஏறினா கீழே விழுந்து செத்துருவேண்டா அப்படிங்கிறீங்க. நாங்களா சொன்னோம், நீ தானடி வந்த, போ அப்படிங்க. தீ அடிங்க. ஜங்குக்கும் கைப்பிடிச்சு வா அப்படின்னு முன்னாடி எடுத்து விட நான் மாட்டேன் அடிக்கிற பின்னாடி போக. அப்போ ஒரு குட்டி பையனை பார்த்து நீ போ அப்படின்னதும் அந்த குட்டி பையன் அசால்ட்டாக என்னமோ சாதாரண இதில் நடக்கிற மாதிரி நடக்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன வாய் அப்படி பிறந்துட்டு பார்க்குற? இல்லை இவன் எப்படி போனான்? அதான் நீஞ்சாகுது, இப்போ நீ போ. ஐயோ மாஸ்டர், அவன் என்னை விட ட்ரைனியாக இருப்பான், எடுத்ததும் போனான் எவ்வளோ தூரம். என் மாஸ்டர் என்ன போட்டதில் பார்க்குறீங்க, நான் பாவம் இல்லையா, உயிரை காப்பாற்றி கேட்க வந்தால் இங்கேயே முடிச்சு விட்ருவீங்க போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்ப.
முடியும்னு நினச்சா எதுவும் முடியாதுன்னா ஐயோ தத்துவம் வேறையா சாவடிக்காதீங்க மாஸ்டர், இதுக்கு அந்த பள்ளத்தில் விழுந்து நான் செத்துருவேன் அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிட்டுக்க. என்ன போகிறேன் மாஸ்டர், ஆனால் விழுந்துருவேணும்னு பயமாக இருக்குது. நீ விழுந்துருவேன்னு நினச்சா விழுந்துருவ, விழமாட்டேன்னு நினச்சிப்போ அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல, வாயிலே இருந்தாலும் ஒன்று வடை சொல்லுவான், இவர் நடந்து காட்ட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு, ஐயோ கடவுளே உன் மேலே பாரத்தை போட்டு நடக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த கைத்தில் காலை வச்சோன்னே கடகடன்னு உடம்பெல்லாம் நடக்குது, கயிறு வேறு கடகடன்னு ஆடுது. போய் சேர்ந்துருவேனா, போய் சேருவேன், ஆனால் நேரடியாக அந்த மலைக்கு போவனால மேலே பரலோகம் போவனான்னு தெரியலையே அப்படின்ட்டு இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மாரியாத்தா காளியாத்தா எங்கள் அத்தா எல்லா அத்தாவும் கண்ணில் தெரியுறாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படியே வந்துட்டு பாதி தூரம் போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் தான் கீழே அப்படியே பார்க்குறீங்க, பார்த்தது அவ்வளோதான் உலகமே சுற்றுற மாதிரி இருக்கும். தீ அப்படின்னு நினச்சி இன்னைக்கு முடிஞ்சு சோழி அப்படின்னு நினைக்கும் போதே அப்படியே வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஜங்குக்கு வந்து டப்புன்னு உங்களை இப்போட ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறோம். 2 பேரும் ஒருத்தர் அப்படியே நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்படியே மிரட்சியாக இருக்குது அந்த பார்வை. அவனும் நான் தான் சொன்னேன்ல, நடக்கும் போது விழமாட்டேன்னு நம்பிக்கை வை, கீழே பார்க்காதன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் அவனையே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. 2வது டைம் இறக்கா பார்த்திருக்கான்ல, அப்படியே பார்த்துட்டு இருக்க, என்ன பார்க்காத முன்னாடி பார்த்து நட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கா அந்த இடத்துலேருந்து விருட்டுன்னு அப்படியே அந்த நெஞ்சா போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி போயிடலாம். உங்களுக்கு தான் அவன் போனால் அவனையே பேன்னு பார்த்துட்டுக்கா, இங்கே அடியே விழுந்து செத்துறாத நடடி நட அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இப்போ தான் சுயநினைக்க வந்து அப்புறம் அப்படியே ஒரு வழியாக நடந்து அந்த இடத்த க்ராஸ் பண்ணிடுறீங்க, ஒரு வழியாக சக்ஸஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு லைட்டான ஒரு ஸ்மைல், அப்பா சிரிச்சாரா நான் பண்ணதை பார்த்தா அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஹாப்பியாகிறீங்க. அந்த குஷியோடைய வரீங்க வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடும் போது அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஐயோ இன்றைக்கி இதை பண்ணிவிட்டு அப்படின்னு அந்த பசங்களோட ஜாலியாக நீங்கள் சிரிச்சு பேசியிருக்கத லைட்டாக அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு தான் போகிறோம். அங்கே இருக்க சில பசங்க மேலே இப்போ பசங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கண்ணு, அவனுங்களுமே உங்ககிட்ட வந்துட்டு பேசி அப்படியே வந்துட்டு பழகுறானுங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவனுங்க கூட பேசுகிறீங்க, இப்படி எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிடுறீங்க. அங்கே ஜாலியாக இருக்குது. அவனுங்களுக்கும் ஒரு புது இதாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்துட்டு பசங்களாக இருந்தால் இப்போ கேர்ளில், அதனால் ஒரே பொண்ணு. ஸோ ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறானுங்க, எல்லோரும் ஜாலியாக பேசுகிறானுங்க. இப்படியே வந்துட்டு அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. எப்பவும் போல் நைட்டு ஜங்குக்கே உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறான். நீங்கள் வந்துட்டு அவனோட சமையல்லாம் இப்போ வந்துட்டு விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. மாஸ்டர் சும்மா சொல்லக்கூடாது, வெறும் காய்கறினாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, கொடுத்து வச்சவங்க உங்களை கட்டிக்க போகிறவங்க. டக்குன்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்களும் ஐயோ ஓரா பேசிட்டோமோன்னு சாரி மாஸ்டர் அப்படிங்க. அவனும் அப்படியே சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிக்க. ஸோ வந்துட்டு 2 பேரும் அவங்கவுங்க ரூமில் தூங்குறீங்க. ஆனாலும் நைட்டெல்லாம் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஜங்கு கூட நினப்பு தான் வருது. ஐயோ இப்போல்லாம் பேசாதடி கண்டுபிடிச்சிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டான். இப்போ மெல்ல மெல்ல அப்படியே வந்துட்டு உங்களை அந்த கயிற்றுலேருந்து பிடிச்சான்ல, அதெல்லாம் வந்து ஞாபகம் வரும்போது அப்படியே கிளுகிளுப்பாக இருக்குது. அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் மேலே வந்துட்டு யாரோ அப்படியே எதையோ வச்சு அழுத்துனா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு. ஸோ உங்களை யாரோ பிடிச்சி அமுத்துற மாதிரி இருக்கும். சடனாக அழுந்து பார்த்தா எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்கலை. அது கனவு மாதிரியும் இல்லை, நிஜத்தில் நடந்த மாதிரியும் இல்லை. பட் கதவு லைட்டாக ஓப்பன் ஆகிருக்க, லாக் பண்ணோம்ல அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒரு வேளை தூக்க கலக்கத்தில் லாக் பண்ணல போல அப்படின்னு போய் எந்திரிச்சு போய் மறுபடியும் லாக் பண்ணிட்டு வந்து படுத்துறீங்க. ஸோ இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து மழை பொழந்து கட்டிகிட்ருக்கு. ஐயோ அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ பாய்ஸ்லாம் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு ஈவினிங் ஆகுது, கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் மழையே வருது. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே ட்ரைனிங் இல்லையா அப்படின்னு பசங்களாம் கிளம்ப. நீங்களும் ஐயோ இனிமேல் ட்ரைனிங் இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்ட போக அப்போ ஜங்குக்கு வந்து ஏய் அப்படிங்கிறான். என்ன மாஸ்டர் உனக்கு இன்னும் முடியல அப்படிங்க. மாஸ்டர் மழை எதிரியும் மழையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான், மழை வெயில் எல்லாத்துலேயும் தானே சண்டை போடணும். அதுவும் சரி தான் அப்படின்ட்டு, சரி அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக மழையில் நின்றா இப்போ மழையில் நிற்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்க, அதானே எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது மாஸ்டர் ரெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே நின்றுக்கிறீங்க. ஸோ அவனும் ரெடியா அப்படிங்கிறான். அப்படின்றதும் இந்த கத்தி இருக்கும்ல அது மாதிரிலே வந்துட்டு மரத்தில் செஞ்சு வச்சுருக்கான். ஸோ அதை எடுத்து உங்களை வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ அதில் வந்து நீங்கள் மிஸ் ஆகணும். இதுதான் உங்களோட ட்ரைனிங். ஸோ ஃபஸ்ட்டுங்கிறனால உங்களுக்கு அது சரியாக வரல. நிறைய டைம் வந்து கால்லேயே வந்து குத்துது. ஆனால் அது மரக்கத்திங்கனால பெருசாக அடிப்படலை, நல்லா வலிக்குது. மரம் இல்லை அது பட்டாலும் வலிக்கல அப்படின்ட்டு கீழே விழுந்துடுறீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக எழுந்து நின்று அவன் எந்த வாட்டி கத்தி விட்டாலும் அத்தனை வாட்டியும் வந்துட்டு அதுக்கப்புறம் தடுக்க ஆரம்பிக்க ஸ்மைல் பண்ணுறான். குட் அப்படிங்கிற மாதிரி பாராட்டவும் செய்கிறான். அடேங்கப்பா இவர் வாயிலேருந்து இதெல்லாம் வாங்குறது பெரிய அதிசயம் அப்படின்ட்டு, மாஸ்டர் நான் தேறிட்டேனா அப்படின்னு அந்த குளிரில் நடுங்கிக்கிட்டு கால் வலியோடு கேட்க அப்படின்ட்டு அவங்கள போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு போனவன் திருப்பி ஒரு பெரிய பாக்ஸோடு வரான். என்னடான்னு பார்த்தா அவங்களுக்கு தான் காலுக்கு ஆயில்மெண்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ காலை கொடு அப்படிங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் பதறிடுறீங்க. அவனும்
கால் அடிபட்டிருக்குல அப்படின்னு சொல்லி உங்கள் காலை பிடிச்சி மெதுவாக மயிலிறகு வருடுற மாதிரி அப்படியே அவ்வளோ சாஃப்டாக அதுக்கு மருந்து போட்டு அப்படியே உங்கள் காலை பார்க்குறான். உண்மையிலேயே உங்கள் கால் அவ்வளோ வெண்மையாக இது பஞ்சு மாதிரி இருக்கேன்னா சின்னதுலேருந்து எந்த வேலையும் செய்யாமல் சொகுசாக இருக்கிற கால் இல்லையா? ஸோ அதனால் புரிஞ்சுக்க முடியுது. அதனாலேயே என்னமோ அப்படியே பிஞ்சு காலுங்கிறனால காலெல்லாம் புசுன்னு வீங்கி உங்களுக்கு வலி தாங்காமல் அந்த இடம் கண்ணிலாம் போயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனும் வந்து மெடிஷன்லாம் போட்டுவிட்டு உங்களுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து ரூம்லேயே கொடுக்குறான். ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் அவனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். கை கழுவ எல்லாத்துக்குமே இது பண்ணிவிட்டு சரி ரெஸ்டடு அப்படின்ட்டு போகிறான். உங்களுக்கோ அடேங்கப்பா இந்த கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கா? எப்போ பார்த்தாலும் சிடுன்னு இருப்பார். இவருக்கும் சாஃப்ட்டு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஸோ அவரும் ஒரு ரூம்குள்ளே நுழைஞ்சதும் நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படின்னு ஒரு சவுண்ட். அப்படியே ஜங்குக்கு தெரியும் பார்க்க அங்கே அவர் கூட யாரெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, அதாவது மாஸ்டரோ அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் அங்கே 2-3 பேர் இருப்பாங்க. அது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு யாரையும் தெரியாது ஜங்குக்கை தவிர. ஆனால் அவன் கூடயே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க கூடயே எல்லோரும் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்தவங்க. ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா ஜங்குக்கு தான். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கீழ்நிலையில் உள்ளவங்க. எல்லாரோட எண்ணமும் என்னென்னா உங்ககிட்ட இருக்கிறது ஒரு ஷேடோ கிறிஸ்டல். அது உங்களுக்கு அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. உங்கள் அப்பா தான் அதை திருடிட்டு போயிருப்பார். ஸோ அதை வந்து திருப்பி இவனுங்க எடுத்துகிட்டு வரணும். இதுதான் இவங்களோட இது. அதுக்காகத்தான் இவனுங்க இத்தனையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்துட்டு உங்களை அட்டாக் பண்ணது இவங்க தான், எல்லாமே தான். ஸோ அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்து அவனுக்கு பிடிச்சி என்ன பண்ணிகிட்ருக்க, நமக்கு அந்த கிறிஸ்டல் தேவை, அதை அவகிட்ட பேசி வாங்கதை விட்டுட்டு நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்க கோவப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், கண்டிப்பாக அவள் முழுசாக என்னை நம்பிடுவா. அப்போ நான் வாங்கி தந்துடுறேன், ப்ளீஸ் அது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் பண்ணாத அப்படின்ட்டு. அப்புறம் நேற்று நீ அவள் ரூம்குள்ளே தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாத, என் ஃப்ரெண்டுங்கனால தான் பேசுகிறேன். ஓ இல்லைன்னா என்ன பண்ணுவேன், இங்கே பாரு அவள் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை அந்த கிறிஸ்டல். இவளை கொண்டு போய் வச்சு அவங்க அப்பனை மிரட்டினா கண்டிப்பாக கொடுப்பான். நீ தான் வேணாம், பார்க்கலாம், ஒரு 2-3 நாள் மட்டும் டைம் கொடுங்க, முடியலன்னா அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேச. ஸோ அங்கே வந்து அவனுங்களுக்கும் செம்ம கடுப்பாகுது. ஸோ வந்துட்டு ஜான் மைக்கேல் எல்லாம் வந்துட்டு ஆனால் அப்படியே முறைச்சிட்டு சரி நீ ஏதோ சொல்கிற கேட்குறோம், அது வரைக்கும் நாங்களும் இந்த பக்கம் எட்டி பார்க்கல அப்படின்ட்டு. பிகாஸ் அன்றைக்கி அட்டாக் பண்ண வந்ததும் இவனுங்க கேங் கூட எங்கே பார்த்தா கண்டுபிடிச்சிருங்களோன்னு தான் வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்துருப்பான் ஜங்குக். அவன் கணக்கு போட்ட மாதிரி நீங்களும் இங்கே வந்துட்டீங்க. ஸோ எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸ்மூத்தாக போகும்போது எதுவும் பிரச்சனை வேணாம், உங்ககிட்டேருந்து ஈஸியாக அதை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினச்சிட்ருக்கான். ஸோ இப்படியே அந்த நைட்டே ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு இந்த கண்ணை கட்டிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு அவனும் வந்துட்டு ஃபைட் பண்ணலாமா அப்படின்னதும் நீங்கள் அடிக்கிட்டு பொசிஷனில் நிற்கா நான் பண்ணுறேன், நான் என்ன இங்கே குங்ஃபு கராத்தே கற்று கொடுத்துட்ருக்கேன், பின்ன இது நிஞ்சா, இதுக்கு என்ன பண்ணுவோம் அடிக்கிறவன். நீங்கள் பார்க்க அவனும் ஒரு பிளாக் கலர் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து கண்ணில் கட்ட, மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நீங்கள் கண்ணாமூச்சி விளையாட போகிறோமா? ஏய் பேசாமல் இருக்கிறியா? கண்ணாமூச்சி இல்லை எதுவும் இல்லை, இது ஃபைட் இப்படி தான் பண்ணணும். கண்ணை கட்டிக்கிட்டு என்ன சண்டை? ஐயோ கண்ணை திறந்துருந்தாலே என்னால் சண்டை போட முடியாது, இல்லை கண்ணை கட்டிக்கிட்டா அவன் எங்கே இருக்கானே தெரியாது. அமைதியாகவே இருக்க மாட்டியா? நிஞ்சாங்கிறவன் கண்ணால் சண்டை போட மாட்டான், காதாலையும் கையாலையும் தான் சண்டை போடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது என்னடா புதுசாக இருக்குது, இந்த ஆள் தெரிஞ்சா பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா, எனக்கு இதெல்லாம் முதல் சொல்லிக் கொடுக்கணும், எடுத்ததுமே கண்ணை கட்டி காட்டில் விட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டே இருக்க. ரெடியா அப்படிங்கிறாரு. எது ரெடியாவா, எந்த பக்கம் நிற்கிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் காற்றுல கையை வரிச்சிக்கிட்டு மாஸ்டர் எங்கே இருக்கீங்க? அப்படியே நில்லு, இங்கே பாரு, இப்போ நான் உன்னை நோக்கி கல்லெல்லாம் போடுவேன், அதில் நீ மிஸ் ஆகணும், உன் மேலே படவே கூடாது. விளங்கிறோம், கண்ணு தெரிஞ்சாலே நான்லாம் அதுலேருந்து மிஸ் ஆக மாட்டேன், இல்லை கண்ணே தெரியல, விசிறுங்க அப்படின்ட்டு நிற்கிறீங்க. அவனும் குட்டி குட்டி கல்லை தான் போடுறான், பெருசாக ஒன்றும் ஃபோர்ஸாக போடல, அதுவே வந்து உங்கள் மேலே படமா மாஸ்டர் வலிக்குது மாஸ்டர் அப்படிங்க. ஏய் கான்சன்ட்ரேட் பண்ணு சவுண்டை கேளு அப்படி இப்படின்னு அவனும் என்ன சொன்னாலும் நீங்கள் ஐயோன்னு கத்திக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு ஓட, அதுவும் வந்துட்டு கல்லை அவன் விசிறிக்கிட்டே இருக்கா. அது வந்து ஒன்று நெத்தியில் ஒன்று பட்டுருது, நல்லா வலிச்சிடுது. ஐயோ அப்படின்ட்டு நெத்தியை பிடிச்சிட்டு கண்ணு கட்ட அப்படியே டக்குன்னு அவுத்து, மாஸ்டர் நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டு அதுக்குன்னு இப்படியா வேணும்னு தானே அடிக்கிறீங்க அப்படின்னு அழுகியோடு அப்படியே கேட்க. அவனுக்கு சிரிப்பு தான் வருது உங்களை பார்க்க, குழந்தைத்தனமாக இருக்குது. அவனும் அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கல அப்படிங்கிறான். வலிக்குது அப்படிங்கிறீங்க, என்னால் வலிக்கிறதுக்கே இப்படி சொல்கிறியே, அப்போ எதிரிங்க வந்து அடித்தா அவனுங்க என்ன பார்த்து பொறுமையாக அடிப்பானுங்களா அப்படின்னு கேட்க. இப்போ தான் புரியுது, எப்படி இருந்தாலும் எதிரிங்க அட்டாக் பண்ணும்போது ஹெவியாக தானே இருக்கும். ஸோ இருந்தாலும் வலிக்கிறதுனால அந்த என்ன நினச்சிக்கலாம் குடுக்கணும் ஓடி வந்து அவனுமே ஹக் பண்ணிவிட்டு வலிக்குது மாஸ்டர் அப்படிங்க. அவனுக்குமே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே அப்படின்னு அவங்கள அப்படியே பிரித்து விட்டு கொஞ்சம் ரெஸ்டடு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நகர்ந்துடுறான். ஸோ நீங்களும் பரவாயில்ல அடிச்சிட்டோன்னு ஃபீல்லாம் பண்ணுறாரே அப்படிங்கிற மாதிரி நினைக்க, அவனோட ஃபீலிங்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சி நடா பண்ணுற அப்படின்ட்டு அவனே வந்துடு. ஐயோ அவனுங்க வேற சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க, நீ வேற லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. இல்லை ஜங்கோக் இது சரியில்லை, நம்ம எதுக்கு வந்தோம் அதை மட்டும்தான் பண்ணணும். நோ
இந்த கிறிஸ்டல் நம்மக்கிட்ட கிடச்சதும் அவள் வாழ்க்கையை வாழ விட்டுறணும். சும்மா தேவையில்லாமல் இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது. ஒரு நிஞ்சாக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆசாபாசம் ஃபஸ்ட்டு இருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு தன்னைத்தானே இது பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகலை. ஐ மீன் அந்த டைம் தான் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு பகலில் கொடுத்த ட்ரைனிங் விட இப்போ நைட்டில் ட்ரைனிங் போகலாமா அப்படின்னு கேட்குறான். சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கலாம் செய்வோம். ஐயோ இப்போ நைட்லேயும் ட்ரைனிங் ஆனால் நீங்கள் எங்கே மாஸ்டர் அப்படின்னு பார்க்க, வா சொல்லித்தரேன் சவுண்டெல்லாம் ஹியர் பண்ணுறதுக்கு அப்படிங்க. ஓ புதுசாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கூட போகிறீங்க. மலை உச்சியில் கூட்டிகிட்டு வந்து நிசப்தமாக அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த காட்டுக்குள்ளே. மாஸ்டர் இங்கே அப்படிங்க அப்படிங்கிறான். என்ன முதல்ல எல்லா சத்தத்தையும் காதில் வாங்கு. தண்ணி, இலை, அந்த கல், இந்த மாதிரி எல்லாத்தோட சவுண்டையும் காதில் வாங்கு. அதில் எது ஆபத்து எது அமைதின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறான். நீங்களும் அவன் பக்கத்தில் அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. ஆனாலும் நம்ம வாய் சும்மா இருக்குமா? ஏன் மாஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி தனியாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுடுறீங்க. அவனும் இவளை எதை கேட்க சொன்னால் எதை கேட்குறா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவனுக்கு. ஸோ ஜங்குக்கோ தனியாக இருக்க பழகிக்கிட்டேன். ஏன் மாஸ்டர்? ஒன்று நான் என்ன சொன்னேன்? அமைதியா மாஸ்டர் ப்ளீஸ், எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறான். உங்களுக்கு அம்மா இல்லாததே ஃபீலாக இருக்குது. எனக்கு யாருமே இருக்கும்போது உங்களுக்கும் அவன் மேலே பாவம் மாஸ்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் எல்லாமா இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறத டக்குன்னு என்ன நினச்சிங்களோ அவன் கையை அழுத்தி பிடிச்சி அப்படியே அவனும் உங்களை அப்படியே பார்க்க, நான் இருப்பேன் மாஸ்டர் எப்போவுமே உங்களுக்காக எந்த நிமிஷமும் சரி அப்படிங்கிறீங்க. ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு உங்கள் கையை உதறிடுறான். நீங்களோ என்னாச்சு அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள சடனாக அவங்கள அப்படியே டக்குன்னு அப்படியே அவன் பக்கத்தில் அவங்கள பிடிச்சி இழுத்து ஹக் பண்ண மாதிரி நிப்பாட்டிக்கிட்டு, இந்த தமிழில் இருக்குல்ல அதே மாதிரி அப்படியே நிப்பாட்டிட்டு உங்கள் பின்னாடி ஒரு பாம்பு வந்திருக்கும். ஸோ அதனால தான் டக்குன்னு அதை அவனோட வால் எடுத்து அப்படியே தூக்கி அப்படியே விசிறிடுறான். இப்போ தான் அப்படின்னு பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, பயப்படாத. நீங்களும் பாம்பு பார்த்ததும் அலறிறீங்க. அது இருக்கத்தா தாண்டி காட்டுக்குள்ளே. ஸோ பயந்துடுறீங்க. அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, போயிடுச்சு, பயப்படாத அப்படின்ட்டு இருக்கான். அவன் ஷர்ட்டை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே நடுங்கிட்டு அவனே பார்க்குறீங்க. என்னமோ தெரியல அவங்களுக்குள்ள ஒரு தைரியம். அது என்ன சொல்கிறது, ஒரு குருட்டு தைரியத்தில் தான் இங்கே வந்திருப்பீங்க. ஆனால் சங்கு கூட இருக்கும்போது இவன் நம்மளை பாதுகாப்பான் அப்படிங்கிற ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம் எல்லாம் தெரியறனாலே தான் அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நல்ல வேலை உங்களுக்கும் எதுவும் ஆகலை அப்படிங்கிறீங்க. ஸோ அவனும் உங்களே தான் பார்க்குறான். உங்கள் கண்ணில் டியர்ஸ் பார்க்கும்போது அவனுக்கு என்னமோ பண்ணுது. ஒன்றும் இல்லை அப்படின்னு இது வரைக்கும் இல்லாத சாஃப்ட்னஸில் அவங்கக்கிட்ட பேசுகிறான். சரி போகலாம் வா அப்படின்னு உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஐயோ இப்படியே காலம் பூரா இவரோட இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அவனும் இது சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஸோ இப்படியே 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் அவங்க ரூமுக்கு போனதும் இங்கே அவனை பார்க்கறதுக்கு எப்பவும் போல தான் ஜானும் மைக்கிளும் வந்துடுறானுங்க. அவங்களை பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஜர்க்காகிறான். ஜங்குக்கு இது வரைக்கும் யாருக்கும் பயந்ததில்லை. இவனுங்களெல்லாம் ஜுஜுபி மேட்ரு. பட் அவன் நினச்சிட்டு இருக்க விஷயம் வேறு, இப்போ நடக்கிறது வேறு இல்லை. அதனால் ஒரு நிமிஷம் ஜர்க்காக அவனுங்களுமே அதை கவனிக்கிறானுங்க. அவனுங்களுமே இது தானே நிஞ்சா தானே. ஸோ என்ன ஷேடோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வர அப்படின்ட்டு ஜங்குக்கோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. ஏன் மாஸ்டர் நாங்கள் இங்கே வரக்கூடாதா? அப்படி இல்லை, என் ரூமில் இல்லை மாஸ்டர், இன்னுமா அந்த கிறிஸ்டல் கிடைக்கல, ஷேடோ கிறிஸ்டல், சீக்கிரம் அதை எடுத்துருவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அவனுங்க ஞாபகப்படுத்த. அதான் சொன்னல அது அப்படின்னு அவன் யோசிக்கா. அது யார்கிட்ட இருக்குன்னாச்சும் கண்டுபிடிச்சிங்களா? அவங்க அப்பாட்ட தான் இருக்குது கன்ஃபார்ம். அப்போ எடுத்துடலாமே, அவள்கிட்ட கேட்டால் தான் கொண்டு வந்து தந்துருவாளே, நீங்கள் கேட்டால் தான் எதையும் அப்படிங்கிறவங்க ஒரு மாதிரி பேச. ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜங்குக்கோ எடுக்கலாம். ஆனால் அவள் இன்னும் முழுசாக என்ன நம்பின மாதிரி தெரியல. யார்கிட்ட மாஸ்டர் சொல்கிறீங்க? அவள் பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாக. இப்போ நீங்கள் எது சொன்னாலும் கேட்பா. அது ஜங்குக்குமே தெரியுது, ஆனால் கேட்க தான் மனசு வரல. ஸோ அவனுமே அதே தான் தவிப்பில் இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவன் மனசுக்குள்ளேயே நீங்கள் தான் இருக்கீங்க. அவனால் அதை வெளியே சொல்லவும் முடியல, தவிக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லும் போதே இவனுங்க 2 பேரும் ஹான்னு சேர்ந்து சிரிக்கிறேன். மச்சான் எங்களுக்கு உன்னை பற்றி தெரியாதா? உன் மனசுக்குள்ளேயும் இப்போ காதல் வந்துருச்சு போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறானுங்க. ஏய் காதல் கத்திரிக்காதெல்லாம் இல்லை, நான் சொன்னது தான். அந்த கிறிஸ்டல் கிடச்சதும் அவளை அனுப்பிச்சி விட்டுருவேன். பட் அதுக்கு இன்னும் நேரம் வரல, கொஞ்சம் பொறுமை அப்படின்னு அவன் ஆரம்பிக்க. டே இன்னும் இந்த காதல் கீதல்னு நடிக்க போறியா அப்படின்னு கேட்க. நான் இப்போது லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஜங்கு கொஞ்சம் தடுமாறி திரும்பி நிற்க. ஹே நாங்கள் அவன் கூடவே இருக்கோண்டா, பிறந்ததுலேருந்து எங்களுக்கு தெரியாதா நீ எப்போ எப்படி இருப்பேன்னு? இது வரைக்கும் பார்க்காத உன் தடுமாற்றத்தை முதல் முறையாக அவன் கண்ணில் பார்க்குறோம். எங்ககிட்ட பேசுறதுக்கு தடுமாறி திரும்பி நிற்கிற. இதுலேயே தெரியல மச்சான், நீ லவ் பண்ணுறது தப்பில்லை. பட் நம்ம எதுக்காக அப்படின்னு அவனுங்க ஆரம்பிக்கும் போதே வாயை மூடுங்க. யார் சொன்னால் லவ் பண்ணுறான்னு எதுவும் கிடையாது. அதை வாங்கினதும் அதை அனுப்பிடுவேன். இன்னும் ஒரு 2-3 நாள் தான். கண்டிப்பாக அவன் நம்பி கொண்டு கொடுப்பா, அதை நான் எடுப்பேன். இதுக்கப்புறம் எந்த பேச்சும் இல்லை, தேவையில்லாததை பேச வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாசப்பக்கம் கை நீட்டேன். அவனுங்க 2 பேருமே சரி மச்சான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க கிளம்பிடுறானுங்க. ஸோ
இங்கே ஜங்குக்கும் அப்படியே வந்துட்டு கட்டில் பொத்துன்னு விழுகிறான். அவனுக்கும் மனசெல்லாம் இப்போ இவளை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. அவனால் காதில் ஏற்றுக்கவும் முடியல, வெறும் ட்ரைனிங் வருது. அதுலேயும் நீங்கள் வந்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறது, கீழே விழுக மாதிரி பண்ணாலும் இப்போட ஹோல் பண்ணி பார்த்து பண்ண மாட்டியா அப்படின்னு இப்போ உரிமையோட கண்டிக்க ஆரம்பிக்கிறான். நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் அவனோட உரிமையில் நெருங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்கிற தைரியம். நைட்டில் 2 பேர் தனியாக தானே இருக்கீங்க. அந்த டைம்லலாம் நீங்கள் அவனோட உட்காந்து இப்போது பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. ஏன் அவன் தட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்டாலும் ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாமல் வந்துடுவான். நீங்களும் சிரிச்சுட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு உங்கள் பிளேட்டை அவனுக்கும் அவன் பிளேட்டை உங்களுக்கும் நகர்த்தி வைக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க. அவன் எதுவும் சொல்லாதனால அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ யாரும் பார்க்காத முன்னாடி அவனை பார்த்து கண்ணடிக்கிறது, அவனை அப்படியே வந்துட்டு அப்படின்னு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறது. அவனுக்கோ இதெல்லாம் பிடிச்சிருந்தாலும் ஐயோ இவ்வளோ படுத்துறாளே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு அவனை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே சிரிச்சுட்டு போகிறது. அந்த குட்டீஸுங்களுக்குலாம் தெரியாமல் அப்படியே வந்துட்டு அவன்கிட்ட மாஸ்டர் இதை கொஞ்சம் கட்டி விடுங்களா, அதை கொஞ்சம் பண்ணுங்களேன், இதை கொஞ்சம் பண்ணுங்களேன்னு கிட்ட நிற்கிறது, அவனை உரசி மூடைத்துறது. இந்த வேலையெல்லாம் தான் பார்க்குறீங்க. ஜங்குக்கு செம்ம வருது. இங்கே பாரு, இந்த மாதிரி ட்ரைனிங் டைம்லலாம் பண்ணால் அவ்வளோதான், அடிச்சு மூஞ்ச உரைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி கோவப்படணும்னு நினைக்கிறான். பட் அவனுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது நீங்கள் பண்ணுற சில இந்த சில்மிஷத்தில். ஸோ அவனே உருகி போய் தான் நின்றுறான். அடிக்கிறவன் கிட்ட வந்தால் கூட நீங்கள் அவனை கட்டிப்பிடிச்சி அப்படியே அவன் ஹார்ட்டில் அப்படின்னு அழுத்தமாக கிஸ் பண்ணிவிட்டு சாரி மாஸ்டர் அப்படின்னு ஓட ஷோ அப்படின்னு ஹார்ட்டை தடவிக்கிட்டே திரும்பி பார்க்குறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஓடுறத பார்க்கும்போது இந்த சிரிப்பு நான் உண்மையை சொன்னால் இருக்காதேன்னு எனக்கு வந்து வலிக்குது. ஸோ இப்படியே தான் அவனை சுற்றி குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி வரீங்க. ஒரு நாள் நைட்டு அவனும் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போது அங்கே அப்படியே நிற்கிறீங்க. ஒரு நிமிஷம் உங்களை ஒரு மாதிரி பார்த்ததும் இங்கே என்ன பண்ணுற, ரூமுக்கு போ அப்படிங்க. ஏன் மாஸ்டர் என்னை பார்த்தா பயமாக இருக்கா அப்படிங்கிறீங்க. உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா வாங்க 2 பேரும் ஒன்றா பார்த்துக்கலாம். அறிவில்லை அப்படின்ட்டு அவனும் உங்களை தவிர்த்த இங்கே நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். இத்தனை நாள் வரைக்கும் அத்தை மீறல, இதுக்கு மேலேயுமா மீற போகிறீங்க? எல்லாம் ஒரு தைரியம் தான், அதுக்கே தனித்தனியாக படுத்துட்டு எனக்கு அங்கே படுக்க பயமாக இருக்குது மாஸ்டர் அப்படின்னு அவன் கிட்ட நெருங்க. இதெல்லாம் சரி வராது, வெளியே போ. முடியாது, இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அவன் கிட்ட நெருங்க. அவனும் உங்களை பிடிச்சி தலை வர, நீங்கள் அவனை பிடிச்சி இழுக்காது. 2 பேரும் சேர்ந்து இப்போ அப்படியே கட்டில் பொத்துன்னு விழுறீங்க. ஸோ அவன் கீழே அப்படியே அவன் மேலே நீங்கள் விழுந்த சேர்க்கறதுக்கு அவனோட லிப்பில் அப்படியே பச்சக்குன்னு கிஸ்ஸு. ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. அப்படியே ஜங்குக்கும் இவ்வளோ நாள் வச்சிருந்த தன்னோட பிரம்மச்சரியத்தை முடிச்ச மாதிரி அப்படியே அந்த கிஸ்ஸில் மெய் மறந்து இருக்க. நீங்களும் அப்படி தான் அப்படியே அவன் கிஸ் பண்ணுவோம், இதை விடவே கூடாது, இதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஞாபகம் வந்து ஜங்குக்கு டக்குன்னு உங்களை தள்ளி இதுக்கு தான் வேணாண்ட போ, நீ போய் ஒரு ரூமில் படு, வர ரொம்ப பண்ணுற, அப்புறம் நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட. அடிங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் தைரியம் பண்ணிக்க. உனக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு, முன்னாடி வரும்போது பயந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் நான் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா மாஸ்டர் மறுபடியெல்லாம் அப்படி வேண்டாம், பட் அப்படின்ட்டு நீங்கள் எதோ சொல்ல வர. ஒன்றும் சொல்ல வேணாம், வெளியே போ அப்படின்னு வெளியே தெளிக்காத சத்தா ரொம்ப தான் சிடுமூஞ்சி அப்படின்ட்டு நீங்கள் அதை கூட வந்துட்டு விளையாட்டாக எடுத்துகிட்டு போக. இங்கே ஜங்கு கதவுல அப்படியே சாஞ்சு நின்றுறான். அவனுக்கும் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இப்படியே ட்ரைனிங் போகுது. இதுக்கு இடையில திரும்பவும் ஜானும் மைக்கில் வந்து பேசுகிறானுங்க. இப்படியே தான் ஒரு நாள் போயிட்டுருக்கா. ஒன் டே சடனாக நீங்கள் வந்து மாஸ்டர் அப்படின்னு நிற்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்க, எனக்கு ட்ரைனிங் முடிஞ்சு அப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறீங்க. முடிஞ்சா உன்ட்ட யார் சொன்னா, இன்னும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை மாஸ்டர் அது முடிஞ்சிருச்சு, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. உங்கள் அப்பா நீ என்ன பண்ணிகிட்ருக்க தெரியுதா அப்படின்ட்டு வராரு. இந்த ஆள் இங்கே வராங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இங்கே பாருமா அப்படின்னு அப்பா வர. ப்ளீஸ்ப்பா, இது நமக்கு சொந்தமே இல்லாதது, இதை நீங்கள் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க மாஸ்டர் எதுக்கு தானே எல்லாமே அப்படிங்கிறீங்க. ஒரு நிமிஷம் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிடறான். அது அப்படின்னு அவனால் எதுவும் பேசவும் இல்லை. எனக்கு தெரியும் மாஸ்டர், இதுக்காகத்தான் நீங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னு. சாரி மாஸ்டர், என்ன இருந்தாலும் இது உங்கள் பொருள், உங்கள் கிட்டே தான் இருக்கு சார், அதை நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி உங்கள் அப்பா திருடிலாம் இருக்க மாட்டார், அதை பணம் கொடுத்து தான் வாங்கியிருப்பார். இவங்க தான் அதை வந்துட்டு விற்றுருப்பாங்க. இருந்தாலும் வந்துட்டு அதை விடக்கூடாதுன்ட்டு இவங்க தேடும் போது அவர் கொடுக்கறதுக்கு இல்லை, அதனால தான் திருடன் நினச்சிருப்பானுங்க. ஆக்சுவலி இங்கே திருடன் பார்த்தா ஜங்குக்கு அவங்க டீம் தான். ஸோ அவங்களும் வந்துட்டு அப்படியே நிற்க. இங்கே பாருங்கப்பா, இந்த கிறிஸ்டல்னால் ஒன்றும் நீங்கள் முன்னேறலை, அது நீங்களாம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட உழைப்பு தான்ப்பா அவங்கள முன்னேற்றி கொண்டு வந்திருக்கு. இதில் எதுவுமே இல்லை, இது அவங்களுக்கு சொந்தம்னா அவங்க வச்சுட்டு போட்டுமே, அவங்க அதை கடவுளாக நினைக்கிறாங்க.
நம்ம அப்படி நினைக்கணும்னு இல்லைப்பா, வாங்க போகலாம் அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு புரிய வச்சு அவருக்குமே வந்துட்டு நிறைய பணம் கொடுத்து வாங்கியிருக்கோமே அந்த கிறிஸ்டல்கள். அதுவும் இல்லாமல் அது வந்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா ஓஹோ ஆகோன்னு போயிருக்கும், பிஸ்னஸ்லாம் நல்ல பெரிய ரேஞ்சுக்கு போயிருப்பார்ல, பெரிய பணக்கார. அதுக்கு காரணம்னு ஒரு மூட நம்பிக்கையில் அதை கூட வச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ அவருக்கு அதெல்லாம் புரிய வர நீங்களும் ஒரு வழியாக அவரை கன்வின்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் நம்மள்ட்ட எதுக்குப்பா இவ்வளோ பணம் இருக்குல்லப்பா போதும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. உங்கள் அப்பாவும் எவ்வளவோ சொல்கிறாரு, அது இருக்கிற வரை தாம்ப பாதுகாப்பு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு. நீங்கள் அதை மூட நம்பிக்கையை நினச்சி அது நமக்கு வேணாம்ப்பா, அது அவங்களோடது இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் அங்கேருந்து போக ஜங்குக்கு அப்படியே ஒரு நிமிஷம் உங்களே தான் பார்த்து நிற்கிறான். ஜானும் மைக்கிளும் கூட வந்து நீ சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவனுங்கள ஒரு முறை தான். பிகாஸ் அவனுங்களால தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி அவனுங்க இன்னொரு வாட்டி கடைசியாக வந்தானுங்க சொல்லலை. அந்த டைம் அவனுங்க உள்ளே வந்ததுமே நீ என்ன இன்னும் இந்த காதல் கத்திரிக்காண்டுட்டு இருக்க, சொல்லவும் மாட்டேங்கிற, அப்படி லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் லவ் பண்ணிட்டு போய் இன்னும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவை அந்த கிறிஸ்டல், அதை கொண்டாந்து இங்கே வைக்கணும், அதுதானே நம்ம சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தோம் நம்ம குருவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட பேச. ஜங்குக்கோட முன்னோர்கள் தான் இந்த அகாடமி நடத்திட்டு இருக்காங்க, அவங்களோட தான் இந்த கிறிஸ்டல். ஸோ அவன் ஃபேமிலிக்கு தான் அது முக்கியம், அவனே அதை ஃபீல் பண்ணல. இவனுங்க ரெண்டு பேர் சும்மா இல்லாமல் என்ன இருந்தாலும் குருவுக்கு சிசியன்கள் இப்படி தானே இருப்பாங்க. ஸோ அவங்களோட நேர்மையை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை நம்மளை போட்டு இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறானுங்களே கோவப்படுறதான்னு தெரியாமல் அவனும் வந்துட்டு ஏய் எத்தனை வாட்டி சொல்கிறது, எனக்கு லவ் கிவ் எதுவும் கிடையாது, நான் அவகிட்ட இருந்து சீக்கிரமே வாங்கிடுவேன், அதுக்கு தான் எல்லாம், இப்போ தான் கொஞ்சம் நெருங்கியிருக்கேன், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல. இத்தனையும் நீங்கள் மனசு கேட்காம வந்துட்டு திருப்பி வந்திருப்பீங்க ரூமுக்கு. ஸோ அப்போ எல்லாத்தையும் கேட்டுடுறீங்க அவன் பேசிகிட்டு இருக்கோ. அழுதான் தலையே சுத்தமாக இருக்குது, அழுகியாக வருது. குடுக்குடுன்னு ஓடி போய் அப்படியே உங்கள் ரூம் கதவை சாத்திட்டு உட்காந்து கத்தி கதறி அலறீங்க. இந்த நைட்டை ஃபுல்லாக அழுக தான், அழுகையிலே கரையிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. தனியாக நடிப்பா அப்போது அந்த கல்லுக்காக தான் என்கிட்ட இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு. ஏன்னா அவன் வாயாலே சொல்லிப்பான், ஏய் எனக்கு தெரியாதா, அன்னைக்கு அவள் வர்றான்னு தெரிஞ்சு தான் அட்டாக் பண்ண வச்சு, அவளுக்கே தெரியாமல் அவள் ஃபோனை எடுத்து அவள் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாமல் அவளை அந்த இடத்துல அட்டாக் பண்ணோம். அப்படி இருந்தும் நான் காப்பாற்றுற மாதிரி வந்து அவகிட்ட வந்து திரும்ப பிளானை சேஞ்ச் பண்ணி நான் நெருங்க ஆரம்பித்தேன். எதுக்கு, எல்லாம் இந்த கிறிஸ்டல் கிடைக்கணும்னு தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய் நகர்த்த முடியும், அவசரப்படாதீங்கடா அப்படின்ட்டு. இப்போ தான் அவளே என்னை நம்ப ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு. அன்னைக்கு அதுக்கோசரம் அவள் காலெல்லாம் பிடிச்சி மருந்து போட்டுவிட்டா தெரியுமா. அப்படி இப்படின்னு அவர் பண்ணதெல்லாம் கூட எல்லாமே வந்து இந்த கிறிஸ்டலுக்காக தான் பண்ணேன்னு இவனுங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறங்கிற பேரில் அந்த மனுஷன் வாயால் சொன்னப்புறம் கேட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்காக பாசமாக பண்ணுறாரு. அம்மா இல்லாதவங்களுக்கு அம்மா மாதிரிலாம் நினச்சிருப்பீங்கள்ல, அத்தனையும் இல்லைன்னு அந்த மனுஷன் வாயால் சொன்னது எவ்வளோ வலிக்கும். கதறி அலறீங்க நைட்டு ஃபுல்லாக. அந்த 4 கதவுக்கு மட்டும்தான் 4 செவத்துக்கும் கதவுக்கும் தான் தெரிஞ்சுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கதறினீங்கன்னு. அவ்வளோ அழுகியாக வருது. அம்மா இல்லாத பொண்ணுங்கிறதுக்காக என் மேலே பாசமாக இருக்காருன்னு நினச்சா ஆத்தனை நடிப்பா. அப்போ அந்த பாம்பு அது கூட அப்படின்ட்டு எல்லாமே தோண, அது உண்மையிலே நான் கடிச்சிருந்தா எனக்கு ஏதாவது ஆகியிருந்தா ஏதோ தோணுது, பைத்தியம் முடித்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே காலையில் எழுந்ததும் வேலையாக உங்கள் அப்பா கிட்டே போய் சண்டை போட்டாச்சோ அதை வாங்கிடணும் தான் வீட்டுக்கே போயிருப்பீங்க. இவங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிருப்பீங்க. இவனுக்கு முன்னாடியே எழுந்து வீட்டில் போய் சண்டையை போட்டு அந்த கிறிஸ்டலை தூக்கிட்டு வந்திருப்பீங்க. பின்னாடியே உங்கள் அப்பா வந்திருப்பார். ஸோ வந்து நீங்கள் அப்படியே அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு நான் இதுக்கு மேலே இங்கே இருக்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளம்ப. இங்கே அவ்வளோதான், சுத்தமாக உடஞ்சி போயிடறான். அவனுக்கு வலிக்குது. இது வரைக்கும் யாருமே இல்லை, இப்போ தான் முதல் முறையாக ஒருத்தி கிடச்சிருக்கான். நீங்கள் எப்படி தாய்மையை அவனுக்குள்ளே உணர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் அவனும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கும் அப்படி தான். என்ன தான் அவன்கிட்ட குழந்தையாக நடந்துக்கிட்டாலும் அவனை கேர் பண்ணுறதில்ல இது வரைக்கும். சாப்பிட்டீங்களா மாஸ்டர், இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு கொடுக்குறதுலேயும் அவன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி அவன் உங்களுக்கு காலை படிச்சிட்டான். அதே மாதிரி நீங்களும் அடுத்ததாக மெடிக்கல் கிட்டோட போய் நின்று மாஸ்டர் நீங்கள் தானே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, உங்களுக்கு அங்கே வலிக்கும் இங்கே வலிக்கணும், அவன் வேணாம் அங்கே போட்டு அவனுக்கு நீங்கள் அதையும் இதையும் பண்ணுறது. இந்த மாதிரி அவன்கிட்ட செல்ல சண்டைகள் போட்டு அவனுக்கு வேணுங்கிறத அவன் கேட்காமையே செஞ்சு கொடுத்துருப்பீங்க. ஏன் கொஞ்ச நாள் அவனுக்கு வந்துட்டு ட்ரெஸ் க்ளீன் பண்ணுறது, இது மாதிரி உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பு, அப்புறம் சமைக்கும் போது காய்கறி கட் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் அவனுக்காக பார்த்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது எப்பேற்பட்ட ஒரு அன்பை இழந்திருக்கோம் அப்படின்னு அவனுக்கு வலிக்குது. நம்மளை அடைக்கணும்னு தேடி வந்த ஒரு பொண்ணை இப்படி ஏமாற்றிட்டோமே, அவன் மனசு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு போகும்போது நீங்கள் அவனை பார்த்த பார்வை அவனை கத்தி இல்லாமல் வெட்டின மாதிரி இருக்குது. வலிக்குது, துரோகம், ஏமாத்திட்டில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த பார்வை. அவனுக்கோ இல்லை ஏமாத்தலடி அப்படின்னு சொல்லணும்னு இருக்குது, சொல்ல முடியல. ஸோ கிறிஸ்டலை தூக்கி இப்போ அப்படியே இந்தாங்கடா இதுதானே வேணும் அப்படின்னு முழுசாக உடஞ்சி போய் சங்குக்கு அப்படியே அதை அவனுங்க கிட்டே கொடுக்க, மச்சான் அப்படிங்க அவன் எதுவுமே பேசலை. வெளியில் போய் உட்காந்து அப்படியே அந்த மலைக்கு ஓடுறான். அங்கே நின்று கத்தி கதறான், ஏன்டி ஏன் லைஃப்பில் வராமல் இருந்திருக்கலாமே, என்னை பார்த்த பார்வை சாகடிக்குதுடி, சாகணும் போல இருக்குடி, இங்கே என்னமோ பண்ணுதுடி அப்படின்னு அவன் செஸ்ட்டை கை வச்சு அப்படியே கதறிக்கிட்டு இருக்கான். அவனால் முடியல, மூஞ்சில் கூட என்னால் முழிக்க முடியலடி, ஆனால் எனக்கு வேணும்டி, என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டடி, இல்லடி நான் உனக்கு ஆபத்தை விளைவிக்கிறேன்னு எப்போவுமே நினைக்கலடி
நான் காப்பாற்ற தான் நினச்சேன் அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்கான். ஆனால் கேட்க தான் நீங்கள் இல்லை. வீட்டுக்கு வந்து நீங்களும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. கிறிஸ்டலை கொடுத்துட்ட நீ இதுக்கு இன்னும் அழுவுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. ஸோ அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரிப்போ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அவர் வேலையை எப்பவும் போல் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு காலேஜுக்கு போகாமல் அப்படியே தான் இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை ஒரு வழியாக தேத்தி திருப்பி காலேஜுக்கெலாம் கூட்டிகிட்டு போ. அவங்ககிட்ட நீங்கள் இதெல்லாம் டீப்பாலாம் சொல்லலை. ஜஸ்ட்டு போனால் முடிஞ்சு ட்ரைனிங் அப்படிங்க. நீங்கள் அவரை லவ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும்ல, அதனால் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு அவங்க இருக்காங்க. அந்த ஃபீல் தான், ஆனால் அது வேறு மாதிரி ஃபீல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்துட்டு ஜங்குக் வந்து உங்களை பார்க்கணுன்னு வந்தாலும் நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணிவிட்டு பார்க்காத மாதிரி கண்ணும் காணாத மாதிரி இருக்கீங்க. அது ஜங்குக்கு ரொம்ப வலிக்குது. மாஸ்டர்னு பின்னாடியே சுற்றி வந்தவ இப்போது எதிரில் போய் நின்னா கூட கண்டுக்காமல் போகிறாளேன்னு. ஸோ எங்கேயாவது வெளியில் பார்த்தாலோ காலேஜ் வரும்போதோ உங்கள் முன்னாடி அப்படியே ஜங்குக்கு வந்தாலும் நீங்கள் கண்டுக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு அப்படியே போயிடுறீங்க. அது அவனுக்கு ரொம்ப வலிக்குது. ஸோ இப்படியே அவனும் உங்களை நிழல் போல் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். நீங்களும் அவனை கண்டுக்கிற மாதிரி இல்லை. இப்படியே சுற்றிட்டு இருக்கனால ஃப்ரெண்ட்ஸுமே ஏன் டல்லாக இருக்க என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. சரி நம்ம பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரல அப்படிங்கிறீங்க. நீங்கள் ரொம்ப டல்லாக்குறேன். நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு 4 பேரும் பிடிச்சி உங்களை எப்பவும் போல இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஜாலியாக வந்துட்டு அவங்க ஃபன் பண்ணாலும் நீங்கள் அப்படியே சோகமாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் தூரத்தில் ஹூடி மாஸ்க்குன்னு போட்டுட்டு உட்காந்து ஜங்குக்கும் கவனிச்சிட்டு தான் இருக்கான். உங்களை அப்படி பார்க்கவே அவனுக்கு வலிக்குது. எப்படி இருந்தவ இவளை எப்படி நான் மாற்றிட்டேனே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு ஃபோனை அடிக்கிற சவுண்ட் கேட்டவும் எடுத்து பார்க்குறீங்க. உங்கள் அப்பா கிட்டே தான் கால் வருது. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே வெளியில் வரீங்க. வந்தால் அப்படியே உங்களை அழகா ஒரு குரூப் தூக்குது. ஜங்குக்கும் உங்கள் பின்னாடி வந்துருப்பான். இதை பார்த்துட்டு அவனும் பாஞ்சு உங்களை காப்பாற்ற வரத்துக்குள்ளே உங்களை தூக்கிட்டு போகிறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். டாடி அப்படின்ட்டு நீங்கள் கதறிட்டு இருக்க. உங்கள் அப்பாவோ சேஃபாக இருன்னு சொல்ல தாண்டா கால் பண்ண அப்படின்ட்டு இருக்காரு. டாடி யாரோ என்ன தூக்கிட்டாங்க டாடி அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஃபோன் பேசிட்டு அழுதுட்டு இருக்க. உங்கள் ஃபோனை பிடிங்க. நீ ரொம்ப லேட், உன் பொண்ணை தூங்கியாச்சு. இப்போது நாங்கள் கேட்ட அந்த கிறிஸ்டல் எங்கள் கைக்கு வரல, அவ்வளோதான், உன் பொண்ணை நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு மிரட்டுறானுங்க. இல்லைடா என்கிட்ட அந்த கிறிஸ்டல் இல்லை, எத்தனை டைம் சொல்கிறது கேளுங்கடா அப்படின்னு அவரும் என்ன கத்தினாலும் உன்கிட்ட தான் இருக்குது. உனக்கு உன் பொண்ணு உசுறு முக்கியமாக கிறிஸ்டல் முக்கியமாக முடிவு பண்ணிக்கோ. அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? தூக்கி கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அவர்னால திரும்ப கேட்டாலும் கொடுப்பாங்களான்னு தெரில. கேட்டு பார்ப்போம், பொண்ணு உயிர் தான் முக்கியம்ன்ட்டு. அவரும் அங்கே ஜான் மைக்கேலை பார்க்க போனால் அவனுங்களும் அங்கே இல்லை, அங்கே இருக்கிறதோ ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவனுங்கிட்ட என்ன கேட்டாலும் அவனுங்களுக்கு அது என்னன்னு தெரியல, எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ மாஸ்டர்ஸ் வந்தால் கேட்குறோன்னா அவருக்கு பொறுமை இல்லை. ஸோ இவனுங்களை நேர்லையாவது பார்க்கலான்ட்டு கெஞ்சி அவனுங்களோ எடுக்கிற இடத்த சொல்ல மாட்டேங்கிறானுங்க. நீ கிறிஸ்டலை வச்சிருக்கேன்னு சொல்லு, கொண்டு வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அதை காட்டு அப்புறம் தான் இடம் சொல்லுவோன்ட்டு இருக்கானுங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் உங்களை எப்படிடா காப்பாற்றுறதுன்னு. நான் ஒரே பொண்ணு, என்ன தான் பிஸ்னஸ்னு அலைஞ்சாலும் பொண்ணு மேலே பாசெல்லாம் போயிருமா. உங்கள் மேலே உயிரே வச்சுருப்பார். உங்களுக்காக தான் நான் அத்தனையும் ஓடி சேர்த்துருப்பார். ஸோ இங்கே நீங்களோ அப்படியே பயந்து போய் தான் உட்காந்துருக்கீங்க. உங்களை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்களோ எதுக்குடா அப்படி பண்ணுறீங்க? எங்கள் அப்பாட்ட தான் இல்லைங்கிறார்ல, எங்கள் கிட்டே இல்லைடா அப்படின்னு நீங்கள் அப்போ கூட அது ஜங்குக்கிட்ட இருக்குன்னு சொல்லலை, எங்ககிட்ட இல்லைங்க அதை மட்டும் தான் சொல்கிறீங்க. அதுவும் நீங்கள் வாடா போட பேசுவோம். அந்த குண்டர்ஸில் ஒருத்தனோ என்ன வாய் ரொம்ப பேசுகிறா, பார்க்க இத்தனோன்ட்டு போட வாடாங்கிறியான்னு கொன்னத்துலேயே ஒன்று புளிர்னு வைக்க அப்படியே உதட்டுலேருந்து லைட்டாக பிளட்டு வருது. அப்படிங்க மாவனே கட்டி போட்டு வச்சுட்டு பேசுகிறியா? அவுத்து விட்டா மட்டும் நீ கிழிச்சிருவியா? பாருங்கடா நான் என்ன பண்ணுறேன்னு அப்படிங்கிறீங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் நீங்களும் இத்தனை நாள் கொஞ்சம் கற்றுருக்கீங்களா, அந்த ட்ரைனிங்கை முழுசாக உள்ளே இறக்கிடுவோன்ட்டு அவனுங்கிட்ட திமிருக்கு நிற்க. நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? இத்தனோண்டு பொடியாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களோ இது ரொம்ப ஓரம் கற்றுது சிலுவண்டு, அந்த இதை அவுத்து விடு, என்ன பண்ணுறாரு பார்ப்போம் அப்படிங்க. கை காலில் கட்டு போட்டிருந்ததெல்லாம் இப்போ அவுத்து விட்டுறானுங்க. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு இப்போ உங்கள் ஷால் எடுத்து உங்கள் கண்ணை கட்டுறீங்க. இது பாருடா காமெடி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க காமெடி யார் பண்ணுறான்னு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு இப்போ வாங்கடா பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா கண்ணை கட்டிட்டு அவனுங்க நடக்கிற சவுண்டை வச்சு சும்மா வெளுத்து வாங்குறீங்க. அவனுங்களும் ஒரு நிமிஷம் இவன் உண்மையிலே நல்லா எல்லாம் அடிப்பா போல இருக்குடா, இதில் விடக்கூடாது, விட்டால் நம்மளே அடித்து போட்டுருவா, வாங்கடா எல்லாரும் அப்படின்ட்டு இப்போ எல்லாருமா சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ எல்லாம் நான் தான் தாக்கு பிடிப்பீங்க. நீங்களும் ஓரளவுக்கு சண்டை போடுறீங்க, ஆனால் முடியல. அப்படியே வந்துட்டு அவனுங்களோ உங்கள் என்ன சொல்கிறது ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்க வர டக்குன்னு அந்த நேரத்தில் ஜங்குக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவொன்னே உங்களை அப்படியே இப்போட ஹோல்ட் பண்ணி தான் பக்கம் நிறுத்திட்டு எவனா இருந்தாலும் இப்போ நெருங்குங்களை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டு கண்ணை அப்படியே கட்டை அவுத்துட்டு ஜங்கு கைக்குள்ளே இருக்கிற நீங்கள் டக்குன்னு அவங்ககிட்ட நகர பார்க்க விடாமல் அவங்களை இழுத்து பிடிச்சி நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல நீங்களோ எதுக்கு மாஸ்டர் இப்போ இது ஏற்கனவே எங்ககிட்ட இருந்த கிறிஸ்டல் தான் கொடுத்துட்டோமே, இன்னும் எதுக்காக? இது கூட நீங்கள் ஜங்குக்கு தான் ரெடி பண்ணியிருக்கான்னு நினச்சிக்கிறீங்க. அவனுக்கு அந்த இடத்துல அவன் செத்த மாதிரி இருக்குது. இது ஆளுங்கல்ல, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. தெரியும் மாஸ்டர், அந்தளவுக்கு இறங்க மாட்டேங்கன்னு இருந்தாலும் அப்படின்ட்டு நம்பாத பார்வை பார்க்க சத்தியமாக இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுடி. இங்கே பார், ஆமாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டேருந்து அந்த கிறிஸ்டலை வாங்க தான் வந்தேன். ஆனால்
நீ என்னை நம்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னால் அப்படி இருக்க முல்லடி. சத்தியமாக நானும் உன்னை லவ் பண்ணுறேன்டி. எனக்கும் யாரும் இல்லடி. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோமா. அப்படி நான் பேசியிருக்கக்கூடாது. அவனுங்களை நம்ப வைக்க தான் பேசினேன். எல்லாமே தப்புடி. ப்ளீஸ் மன்னிச்சிரடின்னு உங்கள் கையை பிடிச்சி கன்னத்துலேயே அவர் அடிச்சுக்க. இங்கே பாடுறா லவ் சார். ஹலோ பாஸ், அப்புறமா பொம்பளை பிள்ளைட்டு அடி வாங்கலாம், எங்கள்கிட்ட வாங்குங்க அப்படிங்க. இப்போ தான் அப்படி நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு அவர் கண்ணை பார்த்து கேட்க, அப்படிங்க. அப்போ இவனுங்களும் ஒருத்தனையும் சும்மா விடக்கூடாது. அப்படி பேசலான்னு தெரியுமா, இங்கே பாருங்க அப்படின்னு கண்ணத்தை காட்ட. இப்போ தான் அந்த மனுஷன் இவ்வளோ நேரம் டைலாக் பேசுனதை கவனிச்சிருக்க மாட்டார். அப்படின்ட்டு கண்ணத்தை அப்படியே பார்க்க, அடிச்சுட்டான் அந்த தாடி அப்படிங்கிறீங்க. ஸோ போனவங்களோட சைல்ட்னஸ் இப்போ தான் திரும்பி வந்திருக்கு. அவருக்கு அதுவே போதுன்னு இருக்குது. அதுவும் அவரை ஹக் பண்ணிட்டு இவ்வளோ நேரம் தள்ளி போகணும்னு தள்ளிட்டு இருந்தீங்க. ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்க, அல்லாதடி குட்டிமா, உனக்காக எதை வேணாலும் செய்வேன், இதை செய்ய மாட்டேனா அப்படின்ட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ண, நீங்கள் அப்படியே அவரை பார்க்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா லிப்பில் கிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு எப்படிலாம் பேச வருமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. சரி, அப்போ 2 பேர் சேர்ந்து ஃபைட் பண்ணுவோமா அப்படிங்கிறாரு. நானா? ஏன் சொல்லிக் கொடுத்தல மறந்துடுச்சா அப்படிங்க. இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ வா அப்படின்னு அவங்க கைப்பிடிக்க, நீங்களும் கைப்பிடிச்சி இப்போ 2 பேருமா சேர்ந்து அங்கே உள்ள அத்தனை பேத்தையும் பிரின்னு பிரிக்கிறீங்க. ஸோ அதுக்குள்ளே உங்கள் அப்பாவும் வந்துட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு திரும்ப அவருக்கு கால் வருது. அட்டன் பண்ணால் இங்கே வந்துட்டு சண்டை போட்டுருக்கனால அங்கே தலைவர் இருக்கால, அவன் உங்கள் அப்பாவை லாக் பண்ணிட்டான். ஸோ இப்போ இங்கே எல்லோரும் வந்துட்டு அப்படியே சண்டை போட்டுருக்க இடத்துல ஒருத்தன் வரான். நிறுத்துங்க, இவன் ரொம்ப ஓவராக அடிச்சிட்ருக்கான், மேலே அவன்கிட்ட அடி வாங்கினீங்க சுற்றுருவீங்க. அதனால வேறு வழி இல்லை. உனக்கு இவர் உயிரோட வேணும்னா சண்டையை நிறுத்து அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவை அப்படியே வந்துட்டு லாக் பண்ணி கூட்டிகிட்டு வர. அப்பா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்க, அப்போ தான் ஜங்குக்கு பார்க்குறான். உங்கள் அப்பா தான் அப்படியே பாப்பா அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. அப்பா டாடி அப்படின்னு அழுதுட்டு உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் அப்படியே ஓடி போய் அவரை ஹக் பண்ண பார்த்தா அதுக்குள்ளே குறுக்க ஒருத்தன் வந்து உங்களை அடிக்க அப்படியே வந்துட்டு கையை அவ்வளோதான். ஜங்குக்கோ செம்ம மின்னல் வேகத்தில் அங்கே வந்து யார் மேலே கை வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு போலன்னு பழக்க, உனக்கு எவ்வளோ தைரியம், நாங்கள் இவனை பிடிச்சி வச்சுருக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் இப்போ வந்துட்டு கன்னை வைக்க, அடுத்த நிமிஷம் அந்த கன்று ஜங்கு கையில் இருக்குது. அவன் தான் ஷேடோ வந்துட்டு நிஞ்சாவாச்சே, சும்மா பறந்து அத்தனை பேருக்கு ஊடு கட்டி அடிக்கிறான். அப்படியே வந்துட்டு நீங்கள் பேனு வாயை பொழந்து பார்க்குறீங்க நீங்களும் உங்கள் அப்பாவும். அந்த அளவுக்கு அப்படி ஒரு பயங்கரமான ஃபைட். அங்கே 20-30 பேர் பக்கம் இருக்காங்க. அத்தனை பேர்த்தையும் துவம்சம் பண்ணிவிட்டு, இனி இவங்க என் ஃபேமிலி, யாராவது என்ன மீறி தாண்டா கை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்தையும் இந்த பக்கம் அணைச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டு போகலாமா அப்படின்னு பார்க்குறான். அப்படின்னு சாஞ்சிக்க, உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அது டேடி, அது நான் இவரை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முழிக்க, அது அங்கிள் எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லை உங்களுக்கு பாதுகாப்பும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நான் உங்களோட அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இல்லை தம்பி, நாங்களே உன்னோட இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா முடிச்சு வைக்கிறாரு. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு என்ன தான் உங்கள் வீடு பெரிய வசதி இதெல்லாம் இருந்தாலும் ஜங்குக் வீட்டில் இருக்க தான் பிடிக்கும். அது வந்துட்டு ஒரு மலை வச்சுலாம் வச்சுருப்பான். ஏன்னா அந்த அகாடமிக்காக அது செம்ம ரம்யமாக அவ்வளோ அழகாக அமைதியாக இருக்கும். அங்கே வாழணும்னு உங்களுக்கு ஆசை. அது அப்பாவும் ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சு பண்ண போகிறேன், எல்லாத்தையும் அகாடமியை விரிவுபடுத்தி நிறையா வந்துட்டு நல்லது செய்யலாங்கிற மாதிரி அவரும் சொல்ல, ஸோ ஓகேன்னு சொல்லி இப்போ உங்களோட கல்யாணம் அகாடமிக்குள்ளே தான் அந்த இதில் நடக்குது. ரொம்ப கிராண்டாக அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அந்த குட்டி பசங்க எல்லாம் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் செம்ம சந்தோஷம். அக்கா நீங்களே எங்களுக்கு மாஸ்டரோட ஒய்ஃபாக இருப்பேன், செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மாஸ்டர் கிட்ட இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேணான்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு அவனுங்க கேட்க, என்கிட்டே அப்படி தாண்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்துட்டு இதை கேட்டு ஜங்குக்கே சிரிப்பு வந்தது. ஸோ வந்துட்டு அப்படியே உங்களை வந்து ஜோடிச்சு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்ட, அப்படியே வந்து ஜங்குக்கும் உங்களை பார்க்குறோம். ஸோ அப்படியே வந்து 2 பேத்துக்கும் வெட்டிங் நடக்குது. அப்படியே வெட்டிங்கெல்லாம் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களை கிஸ் பண்ண கிட்ட வரான். ஒரு மாதிரி நீங்கள் ஷையாக, என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி செய்யாகிற அப்படின்னு காதுகிட்ட கேட்க, இப்படிலாம் பேசுவீங்களா, எதுக்கு மேலேயும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் அப்படியே பட்டும் படாமல் ஒரு கிஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு எல்லாரோடையும் ஜாலியாக இருக்க ஃபோட்டோ ஷூட்டு அப்புறம் வந்து அடுத்தடுத்த செரமனிஸ் எல்லாம் முடியுது. நான் ஃபஸ்ட் நைட்டுக்காக வெயிட்டிங். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி நளினத்தோட வெக்கத்தோட உள்ளே அப்படியே போக, ஜங்குக்கோ இதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட வந்து, சாரி மச்சான், நாங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது, நிஞ்சாவாக இருந்தால் குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன, ஓகே நீ கிறிஸ்டலே எடுத்து கொடுத்துட்ட, அப்புறம் என்னடா சந்தோஷமாக இரு, நாங்கள் இத்தனை நாள் பண்ணதுக்கு ரொம்ப சாரிடான்னு மன்னிப்பெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்குமே கொஞ்சம் ரிலீஃபாக இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு பண்ணது தப்புன்னு இன்னும் வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் இருக்கான். நீங்கள் அப்படியே அடிமேல் அடிபடுத்தி உள்ளே வருவோம். ஜங்கு அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்கள் கையை அப்படியே பிடிக்க, அப்படின்னு பார்க்குறீங்க. ஐம் சாரி டி அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க, அதான் அங்கேயே சொல்லிட்டீங்களே மறுபடியும் என்ன இருந்தாலும் அப்படிங்க. இதுக்கு மேலே பேச விட்டால் மாஸ்டர் ஓவராக சாரி கேட்டு சாவடிப்பார் அப்படின்ட்டு டக்குன்னு இழுத்து லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அவ்வளோதான். இப்போ உங்களோட கிஸ்ஸை ஜங்குக்கு தனதாக்கி அப்படியே கிஸ் ரொம்ப டீப்பாக அடுத்து அப்படியே உங்களை கையில் தூக்கிட்டு வந்து பெட்டில் போட அப்படியே பார்க்குறீங்க. மாஸ்டர் அப்படின்னு கொஞ்சம் பதறவும் சரிங்க, நடி அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ண, எனக்கு பயமா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. பிகாஸ்
நிஞ்சா இல்லை மாஸ்டரில் எப்படி அடிப்பான்னு தெரியல, முரட்டுத்தனமாக இருந்தால் அதெல்லாம் முரட்டுத்தனம் ஃபைட்டில் மட்டும்தான், உன்ட்ட காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சாஃப்டாக அவங்கள ஹேண்டில் பண்ண ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு மாஸ்டர் மாஸ்டர் அடிங்க. அது என்னடி மாஸ்டர், பேர் சொல்லடி அடிங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. ஜங்குக் சொல்லுடி அடிங்க. நீங்களும் ஜங்குக் அப்படிங்கிறீங்க. அவனுக்கு ஹாப்பியாக சொன்னோம் ஐ லவ் யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவன் தான் லவ்வே சொல்கிறான். இது வரைக்கும் நீங்கள் சொன்னதில்லை, உங்கள் லவ் அவனுக்கு தெரியும், பட் சொன்னதில்லை வாய் வழியா. அவனும் உங்களே அப்படி கண்ணை பார்க்க நீங்களும் ஐ லவ் யூ மாஸ்டர் அப்படிங்க. அப்படிங்க ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்ட்டு இப்போது அப்படியே உங்களோட இல்லறம் நல்லறமாக அப்படி வந்துட்டு இதாகுது. ஸோ உங்களோட லவ் அண்ட் கேர் நீராட்டும் நேரத்தில் என்றாய் வாலாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய் நானாக தொட்டாலே முல்லாகி போகின்றாய் நீயாக தொட்டாலே பூவாக என் கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ அன்பே, என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே, என் வாழ்வும் என் சாவும் உன் கண்ணின். இந்த சாங் ஏன் பண்ணனா, இந்த சாங்கு கிட்ட பார்த்து தான் அவ்வளோ வந்துட்டு சுட்டித்தனமாக இருந்தாலும் அவங்ககிட்ட அவ்வளோ லவ் அண்ட் கேராக இருப்பீங்க. அவனும் அப்படி தான் உங்களுக்கு எல்லாமா இருந்து அவங்களை பாதுகாக்கிறான். ஸோ எப்பிலாக் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட சுட்டி வாண்டுங்க. உங்களுக்கு 2 ட்வின் கேர்ள் 2 ட்வின் பாய். ஸோ வந்துட்டு 4 விளையாண்டுட்டுருக்குங்க. ஸோ 2 வந்துட்டு 2 வயசு, 2 பேத்துக்கு 4 வயசு. அப்படியே வந்துட்டு நம்மால் தான் வந்துட்டு நிஞ்சா அதை சொல்லி கொடுத்துட்ருக்கான். அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் சேர்த்து குட்டீஸுங்களுக்கும் சேர்த்து. நீங்களும் வயிற்றை தள்ளிக்கிட்டு மாஸ்டர் அப்படின்னு வரீங்க. உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்கிறேன், இப்போ எதுக்கு நீ இப்படி தள்ளிக்கிட்டு வர, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கல அப்படின்ட்டு வரீங்க. அது நான் பார்த்துக்க மாட்டேனா போ அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு மாஸ்டருக்கு இவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கான்னு பார்க்குற அளவுக்கு அப்படியே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறானுங்க. அந்த மாதிரி இருக்குது. மாஸ்டரு பரவாயில்ல, ஏதோ ஒரு லேடி ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னு நினச்சோம், கடைசியில் நீங்கள் உசார் பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவனுங்க ஃபீல் பண்ணால் அப்படிங்க அப்படின்னு மாதிரிக்கா நீங்களும் சிரிக்கிறீங்க. என்ன சிரிப்பா, அதில் நிறைய பேர் உன்னை கூட சைட் அடிச்சிருக்கானுங்கல்ல, குஷியாக இருக்குமே மேடமுக்கு. அதனால் என் கண்ணை அவங்களெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்படியா? நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை ஹக் பண்ணிக்கா. நீங்களும் அவனை இறுக்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் இன்னும் டைட்டாக ஹக் பண்ண பாப்பாஸ் அப்படின்னு சொல்லி வைத்ததோட அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படியா அப்படிங்க. ஆமாம், ஆக்கவும் விட மாட்டார் என் நிஞ்சா மாஸ்டர் அப்படின்னு நீங்கள் அவன் கணத்தில் கிஸ் பண்ண அப்படியே குட்டீஸுங்களா டேடி அப்படின்னு எல்லாம் அப்படியே ஓடி வருதுங்க. சங்குக்கோ அப்படியே நாளையும் அட்டன் டையில் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 தூக்கிக்க அப்படியே பார்த்து நீங்கள் அப்படியே அசந்து போய் நிற்க. உன்னையும் தூக்கணுமா அப்படிங்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. வேணாம் அப்படின்ட்டு உன்னையும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களும் ஹாப்பியாக வந்துட்டு குட்டீஸ்களெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்க. அப்போ ஸ்வீட்டி மியாலாம் பரவாயில்லடி நிஞ்சா கற்றுக்குறோம் அதை பண்ணுறேன்னு சொல்லி எப்படியோ மாஸ்டே உசார் பண்ணிட்டேன் அப்படிங்க. நீங்களாம் சிரிக்கிறீங்க. ஸோ சங்குக்கோ ஆஹா ரொமான்ஸ் பண்ண முடியாது போலையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இவங்கெல்லாம் வரவும் அப்படியே குட்டீஸ்களெல்லாம் அவங்கக்கிட்ட தள்ளி விட்டுட்டு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு வரோன்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அவங்கள இழுத்துட்டு சங்குக் நாக்குறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அட பாவீங்களா, நம்ம இவங்களோட ஜாலியாக இருக்கலான்னு வந்தால் கடைசியில் இதுங்களை நம்ம தலையில் கட்டி விட்டாங்களேன்னு பார்த்துட்டு ஆனாலும் அவங்களோட இருக்க ஜாலி தான். சரி வாங்க நம்ம ஃபன் பண்ணுவோன்னு குழந்தைங்களை தூக்கிட்டு அவங்களாம் அப்படியே கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷப்படுறாரு. பொண்ணோட சந்தோஷம் தான் அவருக்கு சந்தோஷம்னு அவங்க கூடயே தான் இருக்கார். மாஸ்டர் ஐ லவ் யூ அப்படின்னு அவனுக்கு மறுபடியும் அவன் லிப்பில் பட்டும் படமாக கிஸ் பண்ணேன். அவ்வளோதான் சும்மா இருப்பானா, அவனும் ஐ லவ் யூ டூடி அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ணேன். ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.